ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யெகோவா ஈரே ஜெப ஐக்கியத்திற்காக அலெக்ஸ் பாஸ்டர் சகோதரி பிள்ளைகள், ஊழியத்தில் தோள் கொடுக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள், மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். வாழ்த்துக்கள். நல்ல கைகளை அசைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். வேகமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருந்து. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அடுத்த வார்த்தை, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிட. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இந்த வார்த்தைக்காக கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளவுதான் உங்க சத்தம், அப்படித்தானா? கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சரி, 2 விதமான வீடுகளை குறித்து ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். ஒன்று கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. என் கூட பேசி பேசி வந்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் உற்சாகமாக இருக்கும், சூடு தெரியாது, வெக்க தெரியாது. ஆமாம் தானா? ஆமாம். அதனால் நேரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் வேகமாக ஹோம்ஒர்க்கை முடிப்போம், வேகமாக போகலாம். இல்லைன்னா எனக்கு மனசாட்சியே கிடையாது, 4 மணி ஆனாலும் நான் நிறுத்த மாட்டேன். அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? நான் விளையாடுறதுக்கு வரல. ஏதாகிலும் ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கூட்டம் நடத்தப்படுகிறது. ஏதாகிலும் ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாமும் தேவனை தேடி வருகிறோம். சுகம் பெற விரும்புகிறவர்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் தன்னை விட்டு கொடுப்பாங்க. ஆமாதானா? நான் பேசுகிறது இன்னும் விளங்கல. ஆமாதானா? ஆளை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணுங்க டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆமாதானா? ஆள் போட்டோன்னு நினைக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம் தானா? அதனால் ஆள் காப்பாற்றப்படணும்னு வந்திருக்கீங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடணும். கசப்பான மருந்தானாலும், இன்னும் தமிழ் விளங்கல்ல, என்ன கசப்பான மருந்து தந்தாலும் வாங்கி குடிக்க பழகணும். கை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. வேகமாக நம்ம கற்றுக்கொண்டு குறித்த நேரத்தில் கூட்டங்களை நாம் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்களில் 2 விதமான வீட்டை பற்றி பேசுகிறார். ஒன்று கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். கவனியுங்கள், அது எத்தனை 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 நாம் எப்படி கட்டப்படுகிறோம். நம்பர் 1, நாம் எதினாலே கட்டப்படுகிறோம் என்பது ரொம்ப அவசியம். சொல்லி வாங்க பார்க்கலாம். எதினாலே கட்டப்படுகிறோம்? கற்பாறையில் கட்டப்படுகிறோமா அல்லது மணலின் மேல் கட்டப்படுகிறோமா என்பது முதலாவது முக்கியம். நம்பர் 2, வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம், புத்தி உள்ள சிற்பாசாரியாக அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான். 2வது, யார் நம்மை கட்டுகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். 3வது, அதே வசனத்தில் வாசிக்க முடியும், கட்டுகிறவன் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அப்போ 1 என்ன கற்றுக்கொண்டோம்? எதிலே கட்டப்படுகிறோம். 3, யார் நம்மை கட்டுகிறார். 2வது, யார் நம்மை கட்டுகிறார். என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, நான் சொல்கிறது சொல்லணும். 1, எதினாலே கட்டப்படுகிறோம். 2வது, யார் நம்மை கட்டுகிறார். 3வது, எப்படி கட்டப்படுகிறோம். நல்ல கவனிங்க. நீங்கள் கற்பாறையிலே கட்டப்படுகிறவர்களானால் ரொம்ப சீக்கிரமாய் கட்டப்பட மாட்டீர்கள். ஏதாகிலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்ப தாமதமாக நடக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களானால் நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை கற்பாறையில் கட்டி கொண்டிருக்கிறார்.
நம்ம ஒரு பீச்சு மண்ணில் கட்டுற வீடு வேகமாய் கட்டப்படும். இந்த கூட்டத்தின் ஆரம்ப நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் எல்லாம் தாமதம், என் வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாய்த்தான் நடக்கிறது. ரொம்ப மெதுவாகத்தான் என் வாழ்க்கை நகருகிறதை என்னால் உணர முடிகிறது என்று யாராயிலும் சொல்லுவீர்களானால் நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை கற்பாறையின் மேல் கட்டி கொண்டிருக்கிறார். கை தட்டுனா தப்பில்லை, கை தட்டி கர்த்தர் நம்மை கற்பாறையின் மேல் கட்டுகிறார். நல்ல சொல்லுங்க, கர்த்தர் நம்மை கற்பாறையின் மேல் கட்டுகிறார். தாமதமானாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்ன நல்லா கட்டிடணும்னு சொல்றவங்க கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாமதமானாலும் பரவாயில்லை, ஒரு அட்டக்கத்தியாக இருப்பதற்கல்ல, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு புத்தி உள்ள மனுஷனுக்கு தேவன் சிலரை ஒப்பிட விரும்புகிறார். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக தேவன் சிலரை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, இந்த கற்பாறையின் மேல் கட்டப்படுகிற வீட்டிற்கும் மணலின் மேல் கட்டப்படுகிற வீட்டிற்கும் இருக்கிற வித்தியாசம். கற்பாறையிலே கட்டப்படுகிற வீட்டை ஆண்டவர் எதற்கொப்பனையாக சொல்லுகிறார் என்றால், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அதாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய டைரக்ஷன் படி, அல்லது ஆண்டவர் சொல்லும் போது போகவும் ஆண்டவர் சொல்லாத போது நிற்கவும், ஆண்டவர் ஆம் என்று சொல்லும் போது தலையசைக்கவும், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லும் போது தலையாட்டாமல் இருக்கிற யாராகிலும் இருந்தால் அவங்க ரொம்ப மெதுவாக தான் கட்டப்படுவார்கள். உங்களுக்கு நான் சொல்றது விளங்கணும். அப்போ மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ. அப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்டர்? அதாவது நான் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம தம் மனம் போன போக்கில் போறவன் இஷ்டத்துக்கு கட்டப்படுவான். ஆனால் முடிவில் அவன் நிலை நிற்க மாட்டான். ஆனால் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு காத்திருந்து பொறுத்து விட்டு கொடுத்து சகித்து போகிறவர்கள் தாமதமாய், எல்லாத்துக்கும் கைத்தட்ட வேண்டாம், கொஞ்சம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ ஒன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? ரொம்ப பொறுமையாக கட்டப்பட்டு வருகிறீர்களானால் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை கற்பாறையின் மேல் கட்டி கொண்டு வருகிறார். 2, ஆண்டவர் உங்களை சொல்லி சொல்லி நடத்துகிறாரா? இதை செய்யாத, இதை செய்யுங்க, இதை விட்டுருங்க. என்ன மட்டும் ஆண்டவர் ஸ்ட்ரிக்ட் நடத்துறதை என்னால் பார்க்க முடியுது பிரதர். ஒரு சின்ன தப்பு பண்ணினா கூட சொப்பனத்தில் என்னை கடிந்து கொள்றதை நான் பார்க்குறேன். சும்மாவாது தலையசைப்பீங்கன்னு நான் நினச்சேன். ரைட், ஆமாம், எப்பெல்லாம் இங்கே வர்றேன்னு அப்போல்லாம் என்னை கொலை செய்து தான் நீங்கள் அனுப்புகிறீர்கள். அதனாலவே எனக்கு இங்கே வர்றதுக்கு பயம். ஆமாம், ஏன்னா உயிர் இல்லை, என்ன இருக்கிற உயிரையும் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அனுப்பணும்னு வந்திருக்கீங்க. நான் உசுரோடு இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ரைட், ஆனால் நான் சாக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். ஆமாம், சரி, கொஞ்சம் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லி சொல்லி நடத்துகிறாரா? சொல்லி சொல்லி உங்களை நடத்துகிறாரா? சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு 2 நாள் ஜபம் பண்ணாமல் விட்டுட்டா கூட சொப்பனத்தில் சட்டை கிளிகிற மாதிரி சொப்பனம் பார்க்குறீங்களா? ஒரு 2 நாள் பைபிள் படிக்காமல் இருந்தால் கூட ஏதோ உங்கள் முகம் கருகல் அடைந்தது போல சொப்பனம் வருகிறதா? எங்கோ வெறுமையாக இருக்கிறது போல சொப்பனத்தில் பார்க்கிறீர்களா? அப்போ நமக்கு என்ன பயம் வருதுன்னா, சின்னதாக தானே ஒரு தப்பு பண்ணணும், ஆண்டவர் ஏன் என்னை இவ்வளவு கடினமாக எச்சரிக்க வேண்டும்? லிசன் டு திஸ். கர்த்தர் உங்களை கற்பாறையின் மேல் கட்டுகிறார் என்பதற்கு அடையாளம். திரும்பவும் சொல்லுகிறேன், துணிகரமான பாவம் செய்துவிட்டும் துளி அளவு கூட உணர்த்தப்படாத ஜனங்கள் மனனின் மேல் கட்டப்படுகிற வீடுகளாகவும், சின்ன சின்ன காரியங்களில் திசை திரும்பும் போதும் கர்த்தர் என்னை கண்டித்து உணர்த்தி என்னை எச்சரிக்கிறார். ஆனால் கர்த்தர் உங்களை வலுவான கட்டடமாக கட்டி கொண்டு வருகிறார். என்ன காது கொடுத்து நீங்க கேட்கணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்க வேண்டாம், எழுதுறவங்க எழுதிக்கோங்க. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளின் மேல் கிறிஸ்து என்கிற மூலைக்கல்லின் மேல் கட்டப்பட்டவர்களாகி இதோ நம்மை ஒரு மாளிகையாக கர்த்தர் கட்டி கொண்டு வருகிறார். இன்னைக்கு கஷ்டப்படுறது போல தெரியும், இன்றைக்கு வேதனை, தம்பி கவனிக்கணும், இன்றைக்கு வேதனைப்படுறது போல தெரியும், இன்னைக்கு அவமானப்படுகிறது போல தெரியும், இன்னைக்கு டைட்
ஸ்ட்ரிக்டா நடத்துற மாதிரி தெரியும். ஆனா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உங்களை புரிந்து கொள்ளுவீர்கள். கர்த்தர் என்னை வலுவான கட்டடமாக கட்டி கொண்டு வருகிறார். யெகோவா ஈரே ஜெப ஐக்கியத்திற்கு நான் சொல்லுகிறேன், ரொம்ப தாமதமாய் கட்டப்படுகிறீர்கள் என்று வருத்தப்பட வேண்டாம். உங்களை மாளிகையாக கர்த்தர் கட்டி கொண்டு வருகிறார். இப்ப 2 நிமிஷம் கொஞ்சம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கைத்தட்டி ஆராதிக்க தொடங்குங்க. வடத்தட்ட சொல்லல, கைத்தட்ட சொன்னேன். சிலரோடு ஆவியானவர் பேச தொடங்கட்டும். லே பாபா பா கந்தரபா ஷரமந்தனா ரிகந்தல்மனா சுடாரபா கந்தலபா. ரொம்ப டைட்டா போகுதா வாழ்க்கை? ரொம்ப கடினமா போகுதா? ரொம்ப கஷ்டப்படுத்துறாரா? சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டமா தோணுதா? கஷ்டமா தோணுதா? என் லைஃப் ரொம்ப ஜெபிச்சுட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. டைட்டா போகுதுன்னு உணர்றீங்களா? கெட்ட சொப்பனங்கள் வருகிறது. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது வாழ்க்கை பதறி போகுது பிரதர். ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழுகிறேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை மணலின் மேல் அல்ல, கற்பாறையின் மேல் கட்டி வருகிறார். எத்தனை பேர் ஆவியில உணர்றீங்க? ஒரு சந்தனா பாட்டு போட்ட உடனே ஹிட் ஆகுறாங்களா? அது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஒரு ஊழியத்தை தொடங்கின உடனே பிரபலமாகிறார்களா? அது மணலின் மேல் கட்டப்படுகிற வீடு. ரொம்ப வருஷம் தேவராஜ்யத்தில் அத்வானித்து இருக்கிற இடம் காணப்படாமல் போகிறதா? உன்னை கற்பாறையில் கட்டி கொண்டு வருகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மட்டும் வாயை திறந்து ஆவியில நிரம்பி என்ன வேடிக்கை பார்த்தா விளங்காது. கல்லு மேல கட்டிட்டு வர்றாரு, கல்லு மேல கட்டிட்டு வர்றாரு, கல்லு மேல கட்டிட்டு வர்றாரு. எல்லாத்துக்கும் லேட்டு லேட்டு லேட்டு, எல்லாத்துக்கும் தாமதம், எல்லாத்துக்கும் லேட்டு. என் வாழ்க்கையில எல்லாம் லேட்டு. திருமணம் லேட்டு, குழந்தை பிறக்கிறது லேட்டு, வாழ்க்கையில உயர்வு லேட்டு, ஆசீர்வாதம் லேட்டு, நன்மைகள் லேட்டு. எல்லாருக்கும் நேரமா கிடைக்குது. இன்னைக்கு தெரியாது, நாளானது அது விளங்க பண்ணும். நாளானது அதை விளங்க பண்ணும். இன்னைக்கு நேரமா கட்டப்பட்டு இருக்கிற இடம் தெரியாமல் போவதை விட நீ பொறுமையாய் கட்டப்பட்டாலும் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுகளாய் இந்த மார்ச் மாதத்திலிருந்து கர்த்தர் உன்னை கட்ட தொடங்குகிறார். அபிஷேகம் பெறாத யாராவது இருந்தீங்கன்னா வாயை திறந்து விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கணும்னு கேளுங்க. பரவாயில்ல ஆண்டவரே, வலிச்சாலும் பரவாயில்லை, வேதனைப்படுத்தினாலும் பரவாயில்லை, 4 பேர் என்ன கேவலமா பேசினாலும் பரவாயில்லை, நல்லா கட்டிருங்கன்னு சொல்லுங்க. நல்லா கட்டிருங்க, நல்லா கட்டிருங்க, நல்லா கட்டிருங்க, ஸ்ட்ராங்கா கட்டிருங்க, ஸ்ட்ராங்கா கட்டிருங்க. 25 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து, இன்னும் அடையாளம் தெரியாம இருக்கிறேனே. நல்லா கட்டுறாரு, நல்லா கட்டுறாரு. உயிர் உள்ளவங்க மட்டும் ஆராதிங்க. என்ன செத்தவங்களும் மரித்தவங்களும் அவரை துதிக்க முடியாது. உயிர் உள்ளவங்க ஆராதிக்க தொடங்குங்க. உங்க கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நான் ஜெபக்குறைவில் இருக்கிறேனா? நான் என்னதான் தப்பு பண்றேன்? ஒரு தப்பு பண்ணல. கர்த்தர் சிலரை கண்மலையின் மேல் கட்டி வருகிறார். சிலர் மேல் அந்த அபிஷேகம் இறங்க தொடங்குகிறது. இந்த கூட்டத்தின் ஆரம்ப நிமிஷத்தில் அந்த மகிமையை அனுபவிக்கிறவர்கள் மட்டும். எனக்கு மட்டும் ஏன் தாமதம்? என்ன மட்டும் ஏன் கடினமா நடத்துறீங்க? ஒரு தப்பா பார்த்துட்டா, கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா, சொப்பனத்தில் எச்சரிக்கிறாரு, என்ன ஏன் இவ்வளவு கடினமா நடத்துறீங்க? ஆவியானவர் சொல்றாரு, எனக்கு எதுக்கு ஸ்டாப் சொல்றீங்க? என்ன எதுக்கு நிறுத்தி நிறுத்தி நடத்துறீங்க? அவனை பாருங்க, அவனை தடை செய்யறதுக்கு யாரும் இல்லை. அவன் பாருங்க அழகா ஓடுறான். ஆவியானவர் சொல்றாரு, அவன் வனாந்தரத்தில் ஓடுகிற காட்டு கழுதை, அவன் வனாந்தரத்தில் ஓடுகிற காட்டு கழுதை, வனாந்தரத்தில் மார்க்கம் தப்பி அலைகிற ஒட்டகம். ஆனா நீ அப்படி அல்ல. மூக்கனாங்கயிறு கட்டப்பட்ட ஒரு மந்தை. ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் பிடிச்சு பிடிச்சுதான் நடத்துவார். ஆனா கட்டுற விதம் பயங்கரம், கட்டுகிற விதம் பயங்கரம். வேடிக்கை பாருங்க, நல்லா இருக்கு. வேடிக்கை மற்றவங்க பாருங்க. கூடர ஹசியந்தலா ரேப கந்தல்மனா உடரபல கந்துரபலவா. 2 செகண்ட் கை தட்டுக பார்க்கலாம். ஒரு புதிய அபிஷேகம். ஒன்ன சாதாரணமாய் அல்ல,
கற்பாறையின் மேல் கட்டி கொண்டு வருகிறார். இந்த இன்னும் வாயத்தரங்க. நீ சும்மா இல்ல. இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, ஆனா உண்மையை சொல்லட்டா, நீங்க கஷ்டப்படல. உங்களை கட்டுறது தான் அப்படி கஷ்டமா தெரியுது. நீங்க கஷ்டப்படல, உன்னை உருவாக்குறது தான் கஷ்டம் மாதிரி தெரியுது. வெளிப்புறத்துல வியாதி, உள்புறத்துல உன்னை கட்டுகிறார். வெளிப்புறத்துல இழப்பு, உள்புறத்துல உன்னை கட்டுகிறார். வெளிப்புறத்துல அவமானம், வெளிப்புறத்தில் நிந்தை, உள்புறத்தில் கட்டுகிறார். வெளிப்புறத்தில் தோல்வி, உள்புறத்தில் கட்டுகிறார். அல்தனா பிரௌடபல் கபலபா ரிகந்தல் மனா உடரபலபௌசியா. ஆவிய பெற்றவங்க ஜெபிங்க. உன்னை கட்டுறேன்னு சொல்றாரு, உன்னை கட்டுறாரு, உன்னை கட்டுறாரு. 2026 பெருமழை பெய்ய போகிறது, பெருவெள்ளம் வரப்போகிறது. ஆனா சில வீடு இருக்கிற இடம் காணாமல் போகும்போது நீ நிலைத்திருப்பாய். தேவராஜ்யத்தில் நீ தூணாயிருப்பாய். என்ன உன்னை கட்டுற விதம் அப்படி. பாருங்க, எங்க ஊழியத்தில் எங்களை யாரும் உற்சாகப்படுத்துறதில்லை. நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் பிரசங்கம் பண்றேன். என் 10 வருஷ பிரசங்கத்தில் யாரும் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதில்லை. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன்மார் கீழே நின்னுதான் நாங்க வளருகிறோம். அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. கஷ்டமா இருக்கும். ஏன் இவங்கெல்லாம் இப்படி கல்லஞ்சக்காரர்களா இருக்கிறார்கள்? ஏன் ஒரு அப்ரிஷியேட் பண்ணினா என்ன, ஒரு தோல்ல தட்டி கொடுத்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாதான் என்னன்னு கேட்டேன். ஆனா இன்னைக்கு புரியுது, அப்படி கடினமா கட்டப்பட்டதுனால தான் இன்னைக்கும் நிற்க முடிகிறது. வேடிக்கை பார்த்த விளங்காதக்கா, வேடிக்கை பார்த்த விளங்காது. கடினமா நடத்தப்படுகிறீங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கும் கடிந்து கொள்ளப்படுகிறீர்களா? வெளிப்புறத்தில் தோல்வி, வெளிப்புறத்தில் நிந்தை, வெளிப்புறத்தில் அவமானம். உள்ளான மனுஷனில் நீ கண்மலையின் மேல் கட்டப்பட்டு வருகிறாய். உன் பிள்ளைக்கு தாமதம்னு நினைக்கிறீங்கல்ல சிஸ்டர், உன் பிள்ளைக்கு தாமதம் அல்ல. உன் பிள்ளையை கண்மலையின் மேல் கர்த்தர் கட்டி வருகிறார். எசேக்கியேல் 13:10 சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு மேற்பு. வாசிங்க பார்க்கலாம், யாராவது எடுத்தவங்க, நேரம் இல்லை. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு. வாசிங்க, வாசிங்க, நேத்து வாசிச்சீங்கல்ல அக்கா, வாசிங்க. என்ன பிரச்சனை? எசேக்கியேல் 13:10 அம்மா. மைக்க கொடுங்கப்பா. ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் எப்படி கட்டப்படுறோம் சிஸ்டர்? மண் சுவரை வைக்கிறானா? வெளியில பார்த்தா இது தெரியுமா? வெளியில பார்த்தா இது தெரியுமான்னு? ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், வேறு ஒருவன் அதற்கு சாரமில்லாத சாந்து. சாரமில்லாத சாந்துன்னா என்ன தெரியுமா? இந்த கொத்த வேலைக்கு போறவங்கன்னு என்ன இல்லை. கொத்த வேலை எப்படி செய்யறவங்க? கொத்த வேலைன்னா தெரியுமா? மேஸ்திரி வேலை தெரியும்னா அது மண்டைய ஆட்டுங்களேன். அதுல ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு 4 சட்டி மண், அதுதான் கலவை. ஆமா தானா? நான் கொத்த வேலைக்கு போனதில்லை, ஆனா தெரியும். ஒண்ணுக்கு தூத்துக்குடியில் 6. அதனாலதான் வீடு நிற்க மாட்டேங்குது. அதனால உங்க வீடுகள்லாம் கட்டும்போது எங்க கொத்தனாரை கூப்பிடணும். நீங்க கன்னியாகுமரி பக்கம்ல பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப ஸ்ட்ராங். ஏன் தெரியுமா? 1க்கு 4. ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு 4 சட்டி மண்ணு. கரண்டியில் எடுத்து செவரில் எரிஞ்சா ஒட்டும். ஆனா இப்ப என்ன செய்யறோம்? இங்க கரண்டியை தூக்கி எரிஞ்சாலும் அது கீழே விழுது, திரும்ப ஒட்டுறாங்க. அதுதான் சாரம் இல்லாத சாந்து. சாரம் இல்லாத சாந்து எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு தெரியுமா? உபதேசம். ஒரு வசனத்துல ஆசீர்வாதம், சுகம், அற்புதம் எல்லா மண்ணையும் கலக்கி ஒட்டுறாங்க. கேட்கல, இருங்க, 4 மணிக்கு தான் போவியே நீங்க. ஒரு சட்டி சாந்துக்கு எத்தனை சட்டி மண்ணு? ஆனா இப்போ நம்ம அரசாங்கம் ரொம்ப பயங்கரம். ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு 10 சட்டி மண்ணு. அதனால ஓட்டெல்லாம் பார்த்து போடுங்க. அந்த
ஒரு சத்துணவு கூடத்தை இப்ப திறந்து வச்சாங்க, நியூஸ்ல வந்துச்சுங்க. திறப்பு விழா அன்னைக்கு அமைச்சர் நடக்கிறாரு, கீழே போயிட்டு. அப்போ எப்படி ஒட்டுறாங்க? சாரம் இல்லாத சாந்த பூசுறாங்க. நீங்க என்ன உபதேசத்துல கட்டப்படுகிறீங்க? நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்பன்னு உங்களை கட்டுறாங்களா? மண்ணுல கட்டுறாங்க. என்ன மண்ணுல கட்டுறாங்க? நீ கீழாகாம மேலாவ, நீ வாலாகாம தலையாவேன்னே உங்களை கட்டுறாங்களா? இது அத்தனையும் சாரம் இல்லாத சாந்து. ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், வேறு ஒருவன் அதற்கு சாரமில்லை. அடுத்த வார்த்தை எச்சரித்து சொல்றார், வாசிங்க. சாரமில்லாத சாந்தை நல்ல சத்தமா வாசிங்கக்கா. சாரத்தோட சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க. சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும் மகா கல்மழையே, நீ சொரிவாய். கொடிய புசல் காற்று அதை பிளக்கும். இதை சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடினமா கட்டப்பட்டா மட்டும்தான் நம்ம பூச்சி நிற்கும். கடினமா கட்டப்படணும். அதை நேசிங்க. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. கட்டளையை நேசிக்கிற சபை கட்டப்படும். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பேசி பேசி வாங்க. பேதுரு கட்டளையை நேசித்தார். ஆமென் சொல்லுங்களேன். நீரே ஆனால் கடலின் மேல் நடக்க எனக்கு கட்டளையிடுன்னு சொன்னார். ஆமாதானா? கட்டளையை விரும்பி கேட்கிற மனுஷர்கள் பாக்கியவான். என்ன ஆசீர்வதிக்கிறதை விட என் குறைவை சுட்டி காட்டுங்கன்னு கேட்கிற சபை பாக்கியம் உள்ளது. என்ன எனக்கு நல்லதா பேசுங்கன்னு சொல்றதை விட என்ன சரிப்படுத்துங்க, நான் இன்னும் எங்க சரியாகணும்னு கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். பேதுருவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜலத்தின் மேல் நடக்க எனக்கு கட்டளையிடும். சத்தமா சொல்லுங்க, கட்டளையிடும். கட்டளையிடும்னு இன்னும் ஒருத்தர் இவரை பார்த்து சொல்லி இருந்தா அது வேற. ஒரு பெற்றோர் போய் ஒரு பாஸ்டர் கிட்ட என் மகனுக்கு கட்டளையிடும், என் மகனை கண்டிங்க, என் மகனை உணர்த்துங்கன்னு சொன்னா அது வேற. ஒரு அம்மா அப்பா போய் டீச்சர் கிட்ட போய் என் பிள்ளை படிக்கலன்னா முட்டுக்கு கீழே அடிச்சு உரிச்சிருங்கன்னு சொல்றது வேற. ஆனா அவனே கேட்கிறான், எனக்கு கட்டளையிடும். எத்தனை பேரோடு ராத்திரி இந்த பகல் கர்த்தர் பேசுகிறார், நீங்க கேட்கணும், அம்மா எனக்கு கட்டளையிடும். அதை தான் யோபு சொல்லுகிறார், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் எங்கே தவறினேன் என்று. அந்த மனுஷ வாழ்க்கையில தான் 1000 காற்று வீசின பிறகும் அவன் வீடு விழவில்லை. கஷ்டமா இருக்கா? புரியுதா? கட்டளையை விரும்பணும். கட்டளையை விரும்பணும். எதை விரும்பணும்? பேசுங்கக்கா. இந்த பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நான் முடிச்சிட வச்சுக்கிறோம். ஆனா வாழணும்னு நினைக்கிறவங்க திருத்துறத ரொம்ப விரும்புவாங்க. வாழணும்னு நினைக்கிறீங்களா? நேற்று கூட்டம் முடிச்சுட்டு ஷெக்கினாவோட தம்பியோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க காலேஜில் நடந்த ஒரு விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணாங்க. அவங்க காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ரீல்ஸ் பார்க்குறாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்கன்னு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கணும். அவங்க காலேஜில் இருக்கிற பிள்ளைங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது காலேஜில் இருக்கிற பிள்ளைகளை பற்றி சொன்னாலும் சில நேரம் இந்த ரீல்ஸை தொட்டோன்னா அது ஒரு பேய் பாருங்க, தொட்டுக்கிட்டே இருக்கும். ரீல்ஸ் தெரியாது, அப்படிதானே? தலையில எதை இடிஞ்சு விழுந்துடக்கூடாது. தெரியுமா தெரியாதா? நான் இப்போ யாரை பற்றி சொல்ல போறேன்னா என்னை பற்றி தான் சொல்ல போறேன். தங்கச்சி சொன்ன விஷயம் யாரையோ பற்றி சொன்னாலும் இப்போ நான் யோசிக்கிறேன், ஆமா இல்ல, இட் இஸ் an addiction. சும்மா ஒரு நல்ல கிளிப்பாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மெசேஜ் அதில் வரும். ஆனால் அதுக்கு கீழே வர்றதெல்லாம் வேற மெசேஜ். ஆமா தானா? அப்போ நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நானும் இது ஒரு நல்ல ஆலோசனை எடுத்துக்கொண்டேன். எப்படி எடுத்துக்கொண்டேன்? நாமளும் இதில் கவனமாக இருக்கணும். நான் என்ன யோசிக்கிறேன், இந்த சின்ன பிள்ளை சொல்லி நம்ம என்ன கேட்கறது? இந்த சின்ன பிள்ளை வேற யாரையோ பற்றி சொல்லுது, அது அவங்களுக்கா போட்டோம். அது என்னெல்லாம் பாதிக்க விட மாட்டேன்னு சொல்லலை. என்ன கடினமாக கட்டினாலும் பரவாயில்லை, என்ன நல்லா கட்டிடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் கையை உயர்த்துங்க பார்க்கலாம்.
இவரே நல்ல நேசர், இயேசுவே தாங்கி என்றும் நடத்துவார். இவரே இயேசுவே தாங்கி என்றும், தீமைகள் சேதங்கள் சேராதென்னை, தீமைகள் எல்லாரும் பாடுங்களே. லபகந்த லபயசட்டா என்னை என் இன்ப துன்ப நான் உம்மை நான் நம்பிடுவே. இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது, கடினமான பாதையில போற மாதிரி இன்னைக்கு தெரியும். ஆனா மறைமுகமாக உங்க ஆவிக்குரிய கண்கள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கற்பாறையின் மேல் கட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வருது, ஓஹோ இது சாபம் இல்ல, இது பாவம் இல்ல, இது தண்டனை இல்ல, இது அவமானம் இல்ல, கர்த்தர் என்ன தாமதமா கட்டுகிறாரா, என்ன கற்பாறையின் மேல் கட்டுகிறார், என்ன சொல்லி சொல்லி கட்டுகிறாரா, என்ன கற்பாறையின் மேல் கட்டுகிறார், என்னை சாரமுள்ள சாந்தை வைத்து கட்டுகிறாரா, ஓ என்னை கற்பாறையின் மேல் கட்டுகிறார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், வெளியில பார்த்தா வியாதி, அந்த வியாதியின் மூலமாய் கர்த்தர் உங்களை கட்டி கொண்டிருக்கிறார். வெளியில பார்த்தா நிந்தை, நீதிமான் என் தலையில் தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். ஓ ராபா சந்தலாதியா, ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை கொட்ட 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 நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க. லே பாபா, அபிஷேகம் 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 அபிஷேகம். லா காபா ரட்டா காபா ரேகட்டா ரிகந்தா ரபாபா ரஹம்சியா ரிகந்தலா. இன்னும் 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 சிலர் மேல. எஸ் எஸ், the fire the fire the fire, ஒரு அக்கினி அபிஷேகம் ரிலீஸ். நல்ல முதுகெலும்பெல்லாம் நிமித்தி வச்சு ஆராதிங்க. ஆஸ்பத்திரி பக்கமே போகாதவன் சின்னதா காய்ச்சல் வந்தாலும் சுருண்டு விழுந்துருவான். ஆனா ஆஸ்பத்திரியும் வீடுமா அலைகிறவங்களுக்கு சரியான பக்குவம் வந்துவிடும். அவர்கள் கட்டப்பட்டவர்கள். மருந்து மாத்திரையை பார்த்து பயப்பட மாட்டாங்க, சோதனைகளை பார்த்து பயந்தர மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் உபத்திரவத்தில் கட்டப்பட்டவர்கள். யாரோ சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். சின்னதா ஒரு விழுக வந்தா கூட விழுந்து போகிறவர்கள் நடுவில் நீ கட்டப்படுகிற விதம். ரைட். இப்போ இதுல இருந்து கொஞ்ச நேரம் நம்ம பிரயாணம் பண்ணி கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? எங்களை கட்டுறீங்களா, எங்களை கட்டுறீங்களா? உபத்திரவத்தின் மூலம் எங்களை கட்டுகிறீரா? பிரச்சனையின் மூலம் எங்களை கட்டுகிறீரா? பேசி பேசி வரணும். வெளியில பார்க்கும்போது ஆஸ்பத்திரி வீடுமா அலையிற மாதிரி இருக்கும், ஆனா உள்புறத்தில் கட்டப்படுகிறீர்கள். வெளிப்புறத்தில் கடன் நெருக்கடி, ஒவ்வொரு நாளும் போராடுகிறேன், உள்புறத்தில் கட்டப்படுகிறீர்கள். கை உயர்த்தி ஜெபிக்கிறவங்க வாயை திறந்து ஜெபிக்கணும். யோவான் 21:11, யோவான் 21:11, யோவான் 21:11. சீமோன் பேதுரு கடலில் என்ன 153 பெரிய மீன்களால், சீமோன் பேதுரு படவில் ஏறி, படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. கவனிங்க, இது 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 வந்து வலைக்கான அட்வர்டைஸ்மெண்டா? கொஞ்சம் என் கூட பேசி வரணும். இந்த டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருக்கீங்களா? ஓ, நீங்க டிவி பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க.
அப்படியா? உங்க வீட்டுல டிவி இல்லை அப்படிதானே? இத இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லைன்னு போட்டிருக்கு. ஏசப்பாட்ட கேட்போம், பேதுருவனுடைய போட்டுக்கும் வலைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிறீரான்னு. இந்த மூஞ்செல்லாம் எங்க கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியலையே. இந்த நான் முன்னாடி, இப்ப தெரியல, முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய பேர் வரிசையா மீன் பிடிக்க உட்கார்ந்துருப்பான். உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க பரலோகத்துல இருந்து வந்துட்டு இப்ப திரும்ப இப்போ மத்தியானம் ஊழி மீன் வச்சு குழம்பு வச்சிருக்கீங்களா, சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க மேல. ஆமா, நாங்க தான் பூமியில பாவி. நீங்க யாராவது பாவி இருக்கீங்களா? பழைய பாவி. சரி, அப்ப அந்த மீன் பிடிப்பாங்க. இப்படியே ரொம்ப நேரம் மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். ஒருத்தனுக்கு ஒன்றும் கிடைக்காது. திடீர்னு ஒருத்தன் வருவான், இப்படி வருவான். இப்படி வந்துட்டு ஒரு குச்சி வச்சிருப்பான். அதுல நன்ன 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 அப்படி வைப்பான். நீங்க எல்லாம் 2K கிட்ஸா? 90 கிட்ஸ் யாரும் இல்லையா? அப்படி வைப்பாங்க. ஆமா, அப்படி வச்சுட்டு அந்த குச்சை தண்ணிக்குள்ள இப்படி வைப்பான். கிச்சு கிச்சு கிச்சுன்னு சவுண்டு கேட்கும். எங்கெல்லாம் தொட்டு தொட்டு அந்த இதை வச்சானோ அங்கெல்லாம் மீன் ஒட்டி இருக்கும். அவன் இப்படி எடுத்துட்டு போனோன்னா ஃபெவிகால் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. ஃபெவிகால் தெரியுமா? ஃபெவிகாலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். இவன் பெருசா அந்த தங்கூசி எல்லாம் போட்டு நெட் எல்லாம் போட்டு மீன் பிடிக்கிறான். மீன் வரல. இவன் கொஞ்சம் ஃபெவிகால ஒட்டிட்டு தண்ணிக்குள்ள குச்சை வச்சோட மீன் உடனே அவன் அதை தூக்கின உடனே ஃபெவிகால் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான். அது மாதிரி இந்த வசனத்தை படிக்கும் போது 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை அவன் கரையில இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. ஒரு 3 தடவை சொல்லுங்க, இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை. அப்போ இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம விளையாடுறதுக்கு இதை பேசல, புரிந்து கொள்வதற்காக பேசுறோம். அப்போ வலை கிளியலன்னா வலைக்கு அட்வர்டைஸ்மெண்டா? அப்ப எதுக்கு வலை கிளியலன்னு போட்டிருக்குன்னா, அது வலை அல்ல, கடைசி காலத்தினுடைய பேதுருவனுடைய வலிமை. அது வலைக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல. பலவீனமாய் இருக்கிற பேதுரு பலவானாய் மாறி இருக்கிறான் என்பதற்கான அடையாளம். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அது வலைக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல பாலா பிரதர், அது வலைக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல. கடைசி காலத்தில் பேதுருவனுடைய வலை மிகவும் கடினமாய் கட்டப்பட்டிருக்கிறபடியினால் எத்தனை மீன்கள் வந்தாலும் வலை கிளியவில்லை. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சோர்ந்து போன பேதுரு, சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு மறுதலித்த பேதுரு, இனி பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை கொண்ட வலையாக உன் வலையை கட்டுகிறார். ஒரு புதிய அபிஷேகம் இன்னைக்கு சும்மா போக கூடாது. இந்த வருஷத்தில் உன் வலை கிளியாது. கை தட்டுங்க. லாபா கந்தனா. எத்தனை உபத்திரவம் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உன் வலை கிளியாது. இல்லக்கா பாப்பா, சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் செத்து போயிடலாம், ஊழியத்தை விட்டு போயிடலாம், ஊரை விட்டு போயிடலாம்னு சொன்ன நீங்க இனி பெரிய பெரிய மீன்கள் வந்தாலும் வலை கிளியவில்லை. இது வலைக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல. ஆமாதானா? இது வலைக்கான விளம்பரம் இல்ல. கடைசி நாட்களில் பேதுருவை கட்டின விதத்தை பற்றி ஆவியானவர் மறைமுகமாக எழுதுகிறார். யார் இந்த பேதுரு? சிம்பிளா புரிஞ்சு கொள்ளணும்னா பலவீனமானவன். சத்தமா சொல்லுங்க, பலவீனமானவன். நான் பேசுறது புரியுற மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. கவனிங்க. அப்போ பலவீனமானவன். எந்த அளவுக்கு பலவீனமானவன் தெரியுமா பாஸ்டர்? மத்தேயு 26:69 எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ, அங்க நிற்கிற ஸ்திரீகளில் ஒருத்தி போய் அவகிட்ட சொன்னாங்க, நீயும் அவனோடு இருந்தவன் தான் சொன்னாங்க. கவனிங்க, அடுத்த வார்த்தை பேதுரு சொல்லுகிறார், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று பேதுரு மறுதலித்தான். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவன் மறுதலிக்கிற மாதிரி இவன் ஏதாவது கேட்ட மாதிரி உங்களுக்கு தோணுதா? உசுரோட கொன்னுருங்க. ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. ஜேம்ஸ் அண்ணே, அவ கேட்ட கேள்வி மறுதலிக்கிற மாதிரி ஒரு கேள்வியான்னு கேட்கிறேன். பேதுரு, அவன் மறுதலிக்கிற மாதிரி அவ ஒரு கேள்வி கேட்டாளான்னு கேட்கிறேன். அதாவது நீ இப்ப ஏசப்பாவை மறுதலிக்கலைன்னா உன் கழுத்தை வெட்டிடுவேன், உன் குடும்பத்தை
கூண்டோட எரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா மறுதளிக்கலாம். ஆமா தானே? உங்க வலை கிளியும்னு எனக்கு தெரியுது. அப்படித்தான் கட்டியிருக்கு உங்களை. இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், இந்த பாரு, நீ இப்போ இயேசுவை மறுதளிக்கலைன்னா உன் மாமியை கடலில் போய் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு இயேசுவை தெரியாதுப்பான்னு மறுதளிச்சிருக்கலாம். ஆமா தானா? ஆமா தானா? ஆனால் அவள் என்ன கேட்டா? நீயும் அவர்களில் ஒருவனானு தான் கேட்டா. அதுக்கு ஆமா இல்லை, அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு மறுதளிக்கக்கூடிய வார்த்தையே இல்லை, ஆனால் மறுதளித்தான். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி எது மறுதளிக்கிறதுக்கு என்ன வார்த்தை சார் பயன்படுத்தணும்? இந்த பாரு, நீ இனி பைபிளை தூக்கணும்னா, நீ இனி பைபிள் எடுத்தன்னா உன் குடும்பத்தை நீ இனி உசுரோட பார்க்க முடியாது அப்படி சொன்னாளா? உன் மாமியை தூக்கிடுவேன் அப்படி சொன்னாரா? உனக்கு பிள்ளைங்க இருக்காங்கல்ல அப்படி சொன்னாரா? இல்லை. நீயும் அவர்களோடு இருந்தவன் தானே, உன் பேச்சு அதை வெளிப்படுத்துது. இது மறுதளிக்கிறதுக்கான வார்த்தை இல்லை. அர்த்தம் என்ன தெரியுமா? அவ்வளோ பலவீனமா இருந்திருக்கான், அவ்வளோ பலவீனமா இருந்திருக்கான். சிலருக்கெல்லாம் தொட்டா சுருங்கி, சின்னதா சொல்லிட்டா போதும், நான் செத்து போறேன் செத்து போறேன்னு 1433 தடவை சொல்லியாச்சு. இன்னைக்கு காலையிலோட சேர்த்து இன்னும் சாகல. இந்த சாகுறேன்னு சொல்றவன் சாவ மாட்டான் பாருங்க. சாவுறேன்னு சொல்றவன் சாவே மாட்டான், அவனுக்கு சாவே வராது. இன்னைக்கு காலையில கூட அந்த அக்கா சொல்லிட்டு தான் வந்து, நான் செத்து போனா நல்லது. இது எத்தனை தடவை தெரியுமா? 1343 மேல கணக்கு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் பலவீனன் அவன், சின்ன சின்ன விஷயத்தில் பலவீனன். ஆனா இப்போ கடைசி யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் என்பது கடைசி அதிகாரம். இந்த கடைசி அதிகாரத்தில் வரும்போது இயேசு அவன் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறார். இது யார் தெரியுமா? இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லைன்னு யாரை பத்தி போட்டிருக்கு தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்குவதற்கு சக்தி இல்லாத பேதுரு. ஏக்கா என்ன கவனிங்கக்கா, இப்ப பெரிய பெரிய விஷயங்கள் வந்த பிறகும் அவன் வலை கிளியவில்லை. வலை என்பது வாழ்க்கை, வலை என்பது இருதயம், வலை என்பது கண்கள். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. வலை என்பது வாழ்க்கை, வலை என்பது இருதயம், வலை என்பது கண்கள். சொல்லுங்க, கண்கள் ஒரு வலை, இருதயம் ஒரு வலை. வாசிங்க, சொல்லுங்க, வாழ்க்கை ஒரு வலை. இந்த கண்ணுங்கிறது ஒரு வலைக்கு சமானம். இந்த வலை சரியா கட்டப்பட்டா இந்த கண்ணு எதை பார்த்தாலும் இடராது. இந்த கண்ணு ஒரு வலை. ஒரு சேலையை பார்த்தோன்னு எடுக்கணும்னு தோணுதுன்னா உங்க கண்ணு சரியா கட்டப்படலைன்னு அர்த்தம். தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். காசே இல்லைன்னாலும் அது பிடிச்சிருக்கு, 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 அது பிடிச்சிருக்கு. என்னம்மா சொல்ல வர? வாங்கித்தாங்கன்னு சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் இல்லை என்ன நீங்கெல்லாம், அதாவது வாங்கித்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க அம்மாமார். கல்யாணம் ஆன பிறகு தானே இது எனக்கு தெரியுது. வாங்கித்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இது நல்லா இருக்காப்பான்னு கேட்பாங்க. அப்ப நம்ம மொழி பெயர்த்துக்கணும், இது வேணும். வாங்கித்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அது 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 தங்கங்கள் வாங்கி கேட்காது. நான் உங்ககிட்ட வாங்கியே இல்லைன்னு சொல்லிட்டா அப்படியே பிளாட்டை மாத்திடுவாங்க. நான் தான் வாங்கி கேட்கலையே, நான் உங்ககிட்ட கேட்டேனா? அவங்ககிட்ட என்கிட்ட 1000 சேலை இருக்கு, அவங்ககிட்ட கேட்டேனா? சரிங்கம்மா, சும்மாவது சரிங்க. நான் உங்ககிட்ட கேட்டேனா? இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி. ஒரு நாளும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு பெண்கள், அதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பெண்கள் ஒரு நாளும் வேணும்னு கேட்க மாட்டாங்க. இது நல்லா இருக்கு தானே, இது பிடிச்சிருக்கா பாருங்க, கேட்டேன், மாட்டிக்கிட்டா அவ்வளோதான், ஜாக்பாட். வாங்கி தர முடியாதுன்னு சொன்னா நான் ஒன்றும் வாங்கி தர சொல்லலையே, பிடிச்சிருக்கான்னு தான் கேட்டேன். அப்போ அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பொருளையோ ஒரு உபகரணத்தையோ ஒரு உணவையோ பார்த்துட்ட உடனே அதை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் மேலோங்கி நிற்கிறது என்றால் உங்கள் கண்கள் சரியான விதத்தில் கட்டப்படவில்லை என்று அர்த்தம். சிலருக்கெல்லாம் சினிமா போஸ்டர் போதும் பாவத்தில் விழுறதுக்கு.
சிலருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போதும் பாவத்தில் விழுகிறதற்கு, சிலர் ஒரு ஆளை பார்த்தா போதும் பாவத்தில் விழுவதற்கு. அதனால தான் யவீருவினுடைய மகள் மரித்து போனாள் என்று அவன் நொல்ல கண்ணில் பார்த்து சொன்ன போது இயேசுவின் கண்கள் சொன்னது பிள்ளை மரிக்கவில்லை, பிள்ளை நித்திரையாயிருக்கிறார். மற்றவருடைய கண்கள் சொல்லுகிறது இன்னும் அறுப்புக்கு 3 மாதம் செல்லும். இயேசுவின் கண்கள் சொல்லுகிறது இப்பொழுதே அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிறது. நான் தீர்க்கதரிசன ஆவியிலே சொல்லுகிறேன், உங்கள் கண்கள் என்கிற வலை சரியாக கட்டப்படுமானால் இனி எதை பார்த்தாலும் நீங்கள் இடரமாட்டீர்கள். எதை பார்த்தாலும் தாங்கக்கூடிய வலிமை உங்கள் கண்களுக்கு வரும். குடும்ப சூழ்நிலைகளை பார்த்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. இன்னைக்கு உன் கணவனுடைய நிலைமையை பார்த்து இடறுகிற நபராய் அல்ல, இன்றைக்கு உன் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை பார்த்து இடறுகிறவர்களாய் அல்ல. உன் கண்கள் என்கிற வலை சரியாக கட்டப்படுமானால் உன் வலை கிழியாது. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். இதோ தாவீது அதைத்தான் சொல்லுகிறார், நான் தீய செய்திகளை கேட்டாலும் என் இருதயம் எனக்குள்ளே பயப்படாது, நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அப்ப கண்ணு ஒரு வலை, இருதயம் ஒரு வலை, வாழ்க்கை ஒரு வலை. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இன்னைக்கு இந்த கண்ணால சில விஷயத்தை மேற்கொள்ள முடியல, என் இருதயத்தால சில விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியல. என் கணவனுடைய வார்த்தை தான், என் பெற்ற தாயினுடைய வார்த்தை தான், என் பிள்ளைகளுடைய வார்த்தைகள் கூட என்னை சுக்கு நூறாக உடைக்கிறதானால் நீங்கள் சரியாக கட்டப்படவில்லை என்று அர்த்தம். நீங்கள் சரியாய் கட்டப்பட்டிருப்பீர்களானால் எத்தனை பெரிய மீன்கள் வந்தாலும் வலை கிழியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் உங்க திராணிக்கு மேல பெரிய பெரிய விஷயங்களை கர்த்தர் உங்க மேல வைக்க போகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்துல தர விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தட்டுங்க, வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். ரபா கந்தலா, உன் திராணிக்கு மிஞ்சின அபிஷேகம், உங்க திராணிக்கு மிஞ்சின கிருபை உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. ஓ ராமா சந்தனா, இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை, இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை, இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. உன் திராணிக்கு மிஞ்சின சிலபஸ் நீ படித்தாலும் உன்னால படிக்க முடியும். அப்படி ஒரு கட்டமைப்பு வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறார். கண்ணீரோடு சொல்றேம்மா, கண்ணீரோடு சொல்றேன். என் ஆரம்ப கால ஊழியத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன். காலேஜ் படித்து கொண்டிருக்கும் போது மாதத்துல 2 பிரசங்கம் பண்றது பெரிய விஷயம். ஆனா அந்த 2 பிரசங்கத்துக்கு 1 மாதம் நான் டயர்ட் ஆயிருக்கிறேன். 1 மாதங்களுக்கு மேல தொண்டை வலியினால கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு 1 மாதத்துல கர்த்தருக்கு மகிமையாக 25 to 27 நாட்களுக்கு மேல நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். சில நாட்கள் 2 அல்லது 3 பிரசங்கங்கள் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஒரு மாதத்தில் குறைந்தது 30 to 50 பிரசங்கங்கள் பண்ணினாலும் என் வலை கிழியவில்லை. காரணம், கர்த்தர் என்னை கட்டின விதம். சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், சின்ன சின்ன விஷயங்களுக்கு சுருண்டு மடங்கி விழுகிற நீங்க இனி பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கான கட்டமைப்பு. கை தட்டுங்க. ஃபயர் ரகத கதரா உடர கதரா ஃபயர். நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. அந்த அபிஷேகம் ஒரு நேரம், ஒரு நாள் ராத்திரி முழிச்சிட்டா 10 நாள் அந்த டயர்டை உணர்றேன். அது பலவீனமான வலைகள். ஆனால் எத்தனை ராத்திரி விழித்திருந்தாலும் சரியான கட்டமைப்பு இருக்குமானால் பெரிய மீன்கள் வந்தும் வலை கிழியவில்லை. எதற்காக ஆண்டவர் நம்மை கட்டுகிறார்? எத்தனை பேருக்கு செய்தி புரியுது? அங்க யாருமா இருக்கா? தூதர்கள் யாராவது இருக்காங்களா? இருந்தா சொல்லுங்க. எதற்காக ஆண்டவர் என்னை கட்டுகிறார்? ஒன்று, ஆண்டவர் சொல்லுகிறார் பவுல் மூலமாய், இது கர்த்தர் வாழுகிற ஆலயம். ஆமாதானா? நம்மளை எதுக்கு கட்டுறார்னா அவர் வந்து வாசம் பண்ணுவதற்கு கட்டுகிறார். ஒருவன் என் மேல் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ள கடவன், நானும் அவனில் அன்பாயிருந்து நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். உங்களுக்கு இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவான், நாங்கள் அவனிடத்தில் அன்பாயிருந்து நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வரமாட்டேன், நாங்கள் வருவோம். புரியல? இன்னும் புரியல உங்களுக்கு? மண்டையெல்லாம் என்ன வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து அப்படித்தானே போட்டிருக்கு, நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். நாங்கள்னா எத்தனை பேர் வருவீங்க? பிதா வருவாரு, குமாரன் வருவாரு, பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள் வருவாங்க, ஆவிக்குரிய கிருபை வரும், வரங்கள் வரும், வல்லமை வரும். அப்போ தீர்க்க தரிசனமா சிலரோடு பேசுகிறார், நீங்க அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தா அவர் மட்டும் வரமாட்டார், நாங்கள். அதனாலதான் ஆபிரகாம் கூடாரத்துக்கு ஒருத்தர் வரல, 3 புருஷர்கள் வந்தார்கள். கை தட்டி
இன்னைக்கு ராத்திரி யாரோ சிலருக்கு சொல்லுகிறார், ஒரு ஆளும் வீட்டு படியை மிதிக்காத போது கூட்டம் கூட்டமாய் கிருபை வரப்போகிறது. கூட்டம் கூட்டமாய் வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். கூட்டம் கூட்டமாய் அநேகர் வரப்போகிறார்கள். நாங்கள் 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 வந்து இல்லாம சந்தலபாயாட்டா தீமைகள் சேதனேராதென்னை. நம்ம யாரும் டைம் வேஸ்ட் பண்ணல தானே? அக்கா, எதுக்காக இவ்வளவு கடினமா கட்டுறார் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை கட்டுறார். எங்க இங்க பாருங்க, ஆஃப்டர் ஆல் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த வீடை கட்டணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை கட்டணும்னு நினைக்க மாட்டாரா? புரியலையா தங்கச்சி? உங்களை கட்டுறார். என்ன உங்களை கட்டுறார்? கழிஞ்ச 2 வருஷமா உன்னை கட்டி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இவ்வளவு தோல்வி, இவ்வளவு அவமானம், இவ்வளவு கண்ணீர். இது தோல்வியின் அடையாளங்கள் அல்ல. உனக்கு ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக உன் பேழையை கட்டுகிறார். உன்னை நன்மை பெற்றுக் கொள்வதற்காக கட்டுகிறார். ஒண்ணு, அவர் வந்து வாசம் பண்ணுவதற்காக கட்டுகிறார். கவனிக்கிறீங்களா? தெரிஞ்ச மாதிரியே உட்கார்ந்துருக்கீங்களே, அப்ப நீங்க பேசுறீங்களா? 2வது, அவருடைய ஆவிக்குரிய நன்மைகளை சுமப்பதற்காக கட்டுகிறார். 3வது, பெருமழை பெருவெள்ளம் காற்றை தாங்கக்கூடியதுக்கு கட்டுறார். சிம்பிளா சொல்லணும்னா பிரச்சனைகளை தாங்கக்கூடிய மாதிரி கட்டுறார். அப்ப இப்படி சொல்லி போவோமா? இந்த வருஷம் நன்மைகளும் பெருசா இருக்க போகுது, ஆசீர்வாதங்களும் பெருசா இருக்க போகுது, அதே நேரத்தில் பிரச்சனைகளும் பெருசா இருக்க போகுது. அதை தாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை கட்டி வருகிறார். ஒரு நிமிஷம் நிதானிங்க பார்க்கலாம். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நிதானிங்க. வேக வேகமா போய் அம்மா கண்ணை மூடுங்கம்மா, இது செய்தி புரியாம என்னத்தை நீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு வேகமா பேசுறது முக்கியம் இல்லை. என்ன கற்றுக்கொள்றோமோ அதை நல்லா கற்றுக்கொண்டு பிடிச்சிருவோம். நேரம் ஆயிற்று, வாய் தரங்க. என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா என் ஏசையா ஷபரகந்தலபயா அல்லே என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமோ என் ஆசையோ என் எல்லாமே ஐயா, என் எல்லாமே. பாடுங்க. என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா. கூப்பிடுங்க அந்த நாமத்தை. ரிபாக்கயா பரதுரபா. பெரிய தேவன் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ண போகிறார். பெரிய கிருபைகள் உங்களுக்குள் வரப்போகிறது. எந்த வாழ்க்கையை தகுதி இல்லாத வாழ்க்கை என்று சொன்னார்களோ, இந்த வாழ்க்கையில் தகுதிக்கு மீறின பெரிய மீன்கள் வரப்போகிறது. தகுதிக்கு மீறின இந்த வருஷம் பிள்ளைகள் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், இந்த ஊழியத்தில் பெரிய பெரிய மீன்கள் கை தட்ட தட்ட தட்ட, கை தட்ட தட்ட. க்ளோரி க்ளோரி க்ளோரி, மகிமை மகிமை மகிமை. யார் சொன்னா நீ பலவீனமானவர்கள் சொன்னது யார்? 100 கணக்கில் பெரிய பெரிய கை. ஓஹோ, மின்சாரத்தை போல அபிஷேகம். ஷபரா கபாயா உரபா கந்தலாதியா ரிகந்தல் மனா. 2 நிமிஷம் கை தட்டும் போது அபிஷேகம் 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 அபிஷேகம்
துன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் இன்பத்திலும் எவ்வேளையோ எவ்வேளையோ என் இயேசையா, என் இயேசையா, அல்லேலூயா. பொதுவா பெரியது அப்படின்னாலே எதை பெரியதுன்னு சொல்றோம்? நம்மை மேற்கொள்ளக்கூடியது பெருசுன்னு சொல்றோம். எல்லாரும் வாழ்க்கையிலும் பெரியவைகள் இருக்கத்தான் செய்யுது. படிக்கிற பிள்ளைங்க கிட்ட கேளுங்க, கணக்கு பரீட்சை பெருசுன்னு சொல்லுவாங்க. வாலிப பிள்ளைங்க கிட்ட கேளுங்க, பாவம் பெருசுன்னு சொல்லுவாங்க. திருமணமாகி குழந்தை இல்லாதவங்க கிட்ட கேளுங்க, மலட்டுத்தன்மை பெரியதுன்னு சொல்லுவாங்க. திருமணமாகி பிள்ளைங்க பெரிய பிள்ளைகளாக பெற்றவர்கிட்ட கேளுங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலம் தங்களுக்கு பெரியதுன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் பெரியதாக இருக்கத்தான் செய்யுது. ஊழியம் செய்கிற எங்க வாழ்க்கையில பெருசுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏராளம். விமர்சனங்கள் பெரியது, அவமானங்கள் பெரியது, கல்லறிகள் பெரியது, நிந்தைகள் பெரியது. படிக்கிற பிள்ளைங்க கிட்ட கேளுங்க, காலையில எழும்புறது எனக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? எனக்கு என் வாலிப நாட்கள்ல பெரியதா இருந்தவைகள் ஏராளம். இச்சை, அசுத்தங்கள், பாவம், குடி, வேசித்தனங்கள். வாலிபனுக்கு பெரியதா இருக்கிற விஷயங்கள் இருக்குத்தானே. திருமணமானவர்களுக்கு பெரியதா இருக்கிற விஷயங்கள் உண்டு. பொதுவா பெரியதுன்னு சொன்னாலே என்னன்னா, நம்மை மேற்கொள்ளக்கூடியது தான் பெருசுன்னு சொல்றோம். அப்ப பெரியது அப்படின்னு வரும்போதே முதல்ல நம்மளால முடியாதுங்கிற எண்ணம் வரும். சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். முடியாதுங்கிற எண்ணம் வரும். பெரியது அப்படின்னோன்ன முடியாதுங்கிற எண்ணம் வரும். ரெண்டு, பெரியது அப்படின்னு வரும்போது பயம் வருது. அதனாலதான் கோலியாத்தை பார்த்த உடனே இஸ்ரவேலுடைய ராணுவம் ஒளித்து கொண்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு அது பெருசு. கற்றுக்கொள்றீங்களா? அப்ப பெரியது. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெருசா இருக்கிற விஷயங்கள் அநேகம் உண்டு. பெரியது இருக்கா இல்லையா? இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் ஒரு பேப்பர் பேனா கொடுங்க, தன் வாழ்க்கையில் இருக்கிற பெரியவைகளை லிஸ்ட் போடுவாங்க. என் வாழ்க்கையில பண பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. என் வாழ்க்கையில மாரல் லைஃப் பெருசா இருக்கு. என் வாழ்க்கையில பெரியவைகள் என்று சொல்லக்கூடியவைகள் ஏராளம். ஆனா பெரியது என்று சொல்லி இந்த வருஷம் விட போகிறதில்லை. உங்களுக்கு செய்தி புரியல? பெரியதா இருக்குதுன்னு சொல்லி இந்த வருஷம் பயப்பட போகிறது இல்லை. பெரியதா இருக்கு. பெரியவைகளுக்கு ஒரு வல்லமை இருக்கு. என்ன தெரியுமா? நம்மளை கீழே இழுத்து போட்டுரும். ஆமாவா இல்லையா? பெரியவைகள் நம்மளை கீழே இழுத்து போட்டுரும். ஆமாவா இல்லையா? பெரியவைகள் நம்ம கீழே இழுத்து போட்டுரும். ஆமாவா இல்லையா? உங்களை விட கடன் பிரச்சனை பெருசா இருந்தா உங்களை இழுத்து போட்டுரும். ஆமாதானா? கலாத்தியர் 5:17 அதான் சொல்லுது. வாசிக்க வேண்டாம், என்ன கவனிங்க. உங்களுக்கு செய்தி புரிஞ்சா போதும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்யக்கூடாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று எதிரடையாக விரோதமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? என் மாம்சம் என் ஆவியை விட ரொம்ப பெருசா இருக்கு. என் ஜெப வாழ்க்கையை விட என் தூக்கம் பெருசா இருக்கு. என் ஜெப வாழ்க்கையை விட என் சோம்பேறித்தனம் ரொம்ப பெருசா இருக்கு. என் ஜெப வாழ்க்கையை விட என்னுடைய உலகத்தின் காரியங்கள் ரொம்ப பெருசா இருக்கு. அதனாலதான் நான் செய்யணும்னு நினைக்கிறத இது செய்யக்கூடாதபடி என்னை அமிழ்த்து போடுகிறது. ஆமாதானா? ரெண்டு காரியம் இருக்கு. நமக்குள்ள மாம்சமும் இருக்கு, ஆவியும் இருக்கு. ஆமாதானா? ஆமாவா இல்லையான்னு வீட்டுல போய் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்ப அந்த மாம்சம் ஆவி சொல்லுது, காலையில எழும்பி ஜெபம் பண்ணுன்னு. இப்ப நான் பேச பேச உங்க ஆத்துமாவில் உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில பெரிதா இருக்கிறது எதுன்னு. பெரியவைகளுக்கு நம்ம இழுத்து போடக்கூடிய வல்லமை உண்டு. அதுதான்
பைபிள் சொல்லுகிறது 153 பெரிய மீன்கள். வானத்துல கழுகுக்கு வல்லமை ஜாஸ்தி. அதனாலதான் சாலமோன் இப்படி எழுதுகிறார், ஆகாயத்தில் கழுகின் வழி தெரியாதான், கண்டுபிடிக்க முடியாது. கடலில் கப்பலின் வழி கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா கடல்ல கப்பல் ராஜா, தண்டவாளத்தில் ட்ரெயின் ராஜா, தண்ணியில மீன் ராஜா. இத்தனோண்டு மீனா இருக்கும், ஆட்டம் காட்டிரும். உயிருள்ள மீனா இருந்துச்சுன்னா, அது தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னா கவனிங்க, யானை பலம் அதுக்கு. மீன் பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களை என்ன செய்ய? மீன் தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னா மீனுக்கு என்ன பலமா? யான பலம். அதனாலதான் அது வலைய கிழிக்கக்கூடிய அளவுக்கு பவர் இருக்காம தானா? நீங்க படங்கள்ல பார்த்திருக்கீங்களா? டிஸ்கவரியில சில மீன்கள் எல்லாம் போட்டையே கவிழ்த்தக்கூடிய வல்லமை கொண்டது. ஆமாதானா? ஏன்னா தண்ணியில அதுக்கு பவர் ஜாஸ்தி. ஆனா பைபிள் சொல்லுகிறது 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை அவன் கரையிலே இழுத்தான். அப்படின்னா என்ன தெரியுமா? இதுவரைக்கும் பெரிய பெரிய காரியங்கள் நம்ம இழுத்திருக்கலாம், ஆனால் இனி நாம் அதை இழுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை கண்மலையின் மேல் கட்டின வீடாக நம்மை மாற்றுகிறார்னு நம்புறவங்க மட்டும். இத்தனை வருஷம் நம்ம இழுத்து கீழே தள்ளின விஷயம் எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மட்டும் ஆராதிங்க. உங்களை இழுத்து கீழே தள்ளின விஷயத்தை இந்த வருஷம் நீங்க இழுக்க போறீங்க. உங்களை இழுத்த பாவம், உங்களை இழுத்த உபதேசம், உங்களை இழுத்த அசுத்தங்களை நீ கரையில இழு. பேதுருவே, காலம் காலமாய் உன்னை இழுத்து கீழே தள்ளின அபிசுவாசம், உன்னை கீழே இழுத்து தள்ளின ஓராபா சந்தேகம், கை தட்ட தட்ட உங்களுக்கு செய்தி புரிஞ்சதுன்னா ஆராதிங்க. உங்களை காலம் காலமாய் மறுதலித்து கீழே இழுத்து தள்ளின விஷயத்தை இப்பொழுது கடைசி கால எழுப்புதலில் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை அவன் கரையிலே இழுத்தான். என் பிள்ளைகளுக்கு சொல் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வருஷம் அவங்களை இழுத்த விஷயத்தை இந்த வருஷம் அவங்க இழுக்கிற வல்லமை. அதனாலதான் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் இயேசுவினிடத்தில் வந்து அழுகிறார். என் மகன் சந்திரரோகி வியாதியினாலே கஷ்டப்படுகிறான். சந்திரரோகி வியாதினா என்னன்னு சொல்ல முடியுமா? சில நேரம் தீயில விழுவான், சில நேரம் தண்ணியில் விழுவான். கொஞ்சம் பொறுமையா போவோம், எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ நான் முடிச்சிடுறேன். எந்த புத்தி சுவாதீனம் உள்ள மனுஷனும் தெரிஞ்சே தண்ணியில் விழமாட்டான். எந்த ஒரு அறிவுள்ள மனிதனும் தெரிந்தே நெருப்புல விழமாட்டான். என்ன சொன்னாலும் புரியாதா? அறிவுள்ள யாராவது வேணும்னு தீயில விழுவாங்களா? அப்போ அவன் சொல்றான், என் மகன் விழுகிறான். அப்போ அவங்க அப்பாவுடைய அறிவு என்ன? என் மகன் விழுகிறான். ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அவனை விழ தள்ளுது. உங்க பிள்ளை விழல, உங்க பிள்ளை அதுல இழுத்து கீழே தள்ளுகிற ஆவிகள் உண்டு. பாரம் இல்லை, பாரம் இருந்தா புரியும், பாரம் இருந்தா புரியும். இன்னைக்கு 100 ரூபா பணம் எடுத்தே ஆகணும், நான் என்னால ஏடிஎம்ல பணம் எடுக்க படிச்சே ஆகணும்னா படிச்சிருவீங்க. கொளுத்து போயிருந்தா படிக்க மாட்டோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு என் வீட்டுக்காரரு என் கூட வரப்போறது இல்லை. எங்க அம்மா டீச்சர். எங்க அம்மாவுக்கு ஸ்கூல்ல வேலை பார்க்குற வரைக்கும் எங்க அம்மாவுக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாது. ஏன்னா எல்லாமே எங்க அப்பா பார்த்துப்பாருன்னு. ஒரு தடவை எங்க அப்பா துணை இல்லாம எங்க அம்மா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனாங்க, கிருஷ்ணகிரிக்கு. அப்போ எங்க தம்பி சொன்னா, டேடி கூட வரல, அதனால ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது எப்படின்னு கற்றுக்கோங்கன்னு. 25-30 வருஷமா என் தம்பி சொல்லி கொடுத்த போறகும் கற்றுக்கொள்ள மனம் இல்லாத எங்க மம்மி அன்னைக்கு தான் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது எங்க அப்பா கூட வராததுனால 2 நிமிஷத்துல ஏடிஎம்ல பணம் எடுக்க கற்றுக்கொண்டாங்க. அப்ப தேவை இருந்தா கற்றுக்கொள்ளுவோம், தேவை இல்லைன்னா கற்றுக்கொள்ள மாட்டீங்க. If you don't have a need, you will never learn. எவ்வளோ பெரிய பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் நீங்க துப்பிடுவீங்க, சாப்பிட்டுட்டு துப்பிடுவீங்க. கட்டாயம், காலத்தின் கட்டாயம் கற்றுக்கொள்ள வைக்கும். புரியுதா? இன்னும் காலத்தின் கட்டாயம். என் புருஷன் என் கூட வரப்போறது இல்லை, என் பிள்ளைங்க என் கூட பிரயாணத்தில் இல்லை, நான் தான் பணம் எடுக்கணும், கற்றுக்கொண்டே ஆகணும்.
அந்த ஆட்டிடியூட் வந்த உடனே 30 வருஷம் கற்றுக் கொடுத்தும் ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாத எங்க மம்மி 2 நிமிஷத்துல கற்றுக்கொண்டாங்க. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? we are in a need. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கிறோம். அப்போ என்னை விட பெரிய விஷயங்களை நான் இழுக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் எனக்கு தருவார். அப்ப தகப்பனுடைய அறிவு என்ன? என் மகன்கிட்ட பிரச்சனைன்னு தகப்பன் சொல்றாரு. இயேசு சொல்றாரு, பிரச்சனை உன் மகன்கிட்ட இல்ல, பிரச்சனை ஒரு ஆவி அவனை தள்ளி விடுது. பெற்றோருக்கு நான் சொல்றேன், நீங்க you are easily blaming your children. மனைவிமார்களுக்கு சொல்றேன், உங்க புருஷனை ஈஸியா ப்ளேம் பண்ணிடுறீங்க. சில நேரம் தீல விழுறாரு, தண்ணியில விழுறாரு, சில நேரம் குடியில விழுறாரு, சில நேரம் அதுல விழுறாரு, சில நேரம் கடல்ல விழுறாரு, சில நேரம் அதுல விழுறாரு. இதைத்தான் அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா இயேசு சொல்றாரு, உன் அறிவுல அவன் விழுறான், ஆனா என் அறிவுல அவனை தண்ணியில இழுத்து போடுது ஒரு ஆவி, நெருப்புல இழுத்து போடுது. கடமைக்கு பிரசங்கம் பண்ற யாரும் இப்படி பேச மாட்டாங்க. என்ன கடமைக்கு பிரசங்கம் பண்ற ஆளு நல்ல மேக்கப் பண்ணிட்டு அவங்களுக்கும் வேர்க்காது, பிரசங்கம் கேட்கறவங்களுக்கும் வேர்க்காது. ஆனா கடினமாய் உழைக்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்களானால் நீங்க நான் கவனிங்க, நான் உங்களை உணர்ச்சி வசப்படுத்த வரல. திரும்பவும் ஆவியானவர் எனக்கு சொல்றத சொல்றேன். தகப்பனுடைய அறிவு என்ன? சில நேரம் தீயில விழுறான், சில நேரம் தண்ணியில விழுறான். இயேசு சொல்றாரு, அவன் பைத்தியக்காரனா, அவன் வேணும்னு தண்ணியில விழுறதுக்கு, கடல்ல யாரும் வேணும்னு விழுறது இல்லை, இச்சையில யாரும் வேணும்னு விழுறது இல்லை. தெரியும், திருமணமான பிறகும் கள்ள தொடர்புல இருந்தா குடும்பம் நாசமா போயிரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா தானா? படிக்கிற காலத்துல படிக்காம இருந்தா நாசமா போயிருவோம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் படிக்க கூடாதபடி அந்த பிள்ளைகளை, இந்த சமுதாயத்தை ஒரு ஆவி கீழே இழுத்து போடுது. ஆனா இயேசு சொல்லுகிறார், இத்தனை வருஷம் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் இழுத்து கீழே தள்ளின விஷயத்தை இந்த தடவை நாம இழுக்கக்கூடிய பலனை கர்த்தர் தரணும்னு சொல்றவங்க மட்டும் இது ஒரு ஜெப குறிப்பா ஜெபிங்க பார்க்கலாம். இனி என் பிள்ளைய குற்றப்படுத்த மாட்டேன், இனி என் கணவரை குற்றப்படுத்த மாட்டேன், என் மனைவியை பேசுங்க அம்மா, குற்றப்படுத்த மாட்டேன். அவங்களை இழுத்து தள்ளுகிற ஆவிய ஜெபத்துல இழுக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க. என் பிள்ளைய மொபைல்ல இழுத்து தள்ளுகிற ஆவிய நான் இழுக்கக்கூடிய வல்லமையை எனக்கு தாங்க. அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிற ஒரு அபிஷேகத்தை கையை தட்டுங்க, ஆவியில நிரம்புங்க. சிலருக்கு அந்த கிருபை. ஐயா கொஞ்சம் ஜெபிங்க, கொஞ்சம் ஜெபிங்க. ஊழியர்கள் கொஞ்சம் ஜெபிங்க, பரிசுத்தவான்கள் கொஞ்சம் ஜெபிங்க. எவ்வளவு நாள் விசுவாசிகளை குற்றப்படுத்த போறோம்? எவ்வளவு நாள் நீ சரியில்லை நீ சரியில்லைன்னு சொல்ல போறோம்? அவன் சரியில்லாம இல்ல, அவனை ஒரு ஆவி இழுத்து கீழே தள்ளுது. ஜெபிக்க எழும்பணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா கனநித்திரையின் ஆவி அவர்களை இழுத்து கீழே தள்ளுது. அசுத்தத்தின் ஆவி கீழே இழுத்து தள்ளுது. வட்டிக்கு வாங்க பண்ணுகிற ஆவி, கடன் வாங்குகிற ஆவி, அடகு வைக்கிற ஆவிய இழே கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு புதிய வல்லமை இறங்கி வருகிறது. இப்படி எல்லாம் கை தட்டுனா பிசாசு ஒண்ணும் அசைய மாட்டான். பைபிள் காலேஜ் நல்லது, தியாலஜி நல்லது, எபிரேயம் கிரேக்கு நல்லது. ஆனா அதை விட நல்லது பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தைகள். பரவாயில்ல, 2 நிமிஷம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்ப நீங்க ஜெபிக்க தொடங்குங்க. நான் உங்களை வற்புறுத்தாம நீங்க ஜெபிங்க. வாயில ஜெப குறிப்பு இருந்தா ஜெபம் வரும், இருதயம் கனத்து இருந்துன்னா ஜெப குறிப்பு வரும். ஐயா எவ்வளவு நாள் அவன் விழுறான்னு நான் சொல்ல போறேன். அண்ணே எவ்வளவு நாள் அவன் விழுறான் அவ்வளவு. சுபாஷ் பிரதர் எவ்வளவு நாள் சின்ன பிள்ளை விழுதுன்னு சொல்ல போறீங்க? அது விழல, ஒரு ஆவி அதை இழுத்து கீழே போடுது. பேசுங்க ஐயா. இன்னைக்கு உபவாச கூட்டம்னா என்ன ஆயிட்டு தெரியுமா? வரணும், பிரசங்கம் கேட்கணும், சாப்பிடணும், போகணும் இல்ல. என் சிநேகமும், நீங்க யாரும் பாட வேண்டாம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் ஆசையும் நீரே, என் சிநேகமும், என் எல்லாமே ஐயா நீர்.
என் கொஞ்சம் மைக்ல சப்போர்ட் பண்ணுங்கக்கா. என் எல்லாமே ஐயா நீர்தானே. போதும் போதும், ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இனி என் கணவனை நான் குற்றப்படுத்த மாட்டேன், என் மனைவியை குற்றப்படுத்த மாட்டேன், இந்த தலைமுறையை குற்றப்படுத்த மாட்டேன். சில நேரம் தீயில விழுகிறான், சில நேரம் தண்ணியில விழுகிறான்னு நான் சொல்லக்கூடாது. அவன் விழல, அந்த பிள்ளை விழல, இந்த சமுதாயம் விழல. இந்த சமுதாயத்தை ஒரு ஆவி இழுத்து கீழே போடுது. பாரம் இல்லையா யாருக்குமே? ஆவியானவன் உபவாச கூட்டத்துக்கு இந்த ரேமா வார்த்தையை தரும்போது எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? அவன் சில நேரம் தீயில விழுகிறான், தண்ணியில விழுகிறான்னு சொல்றத நிறுத்துங்க. அவனை விழத்தள்ளுகிற ஆவிய ஜெபத்துல இழுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா சொல்றேன். இந்த வருஷம் சபை ஆத்துமாக்களை கரையில இழுக்கட்டும், ஈன வல்லமைகளை இழுக்கட்டும். கைகளை தட்டும் போது இப்ப அந்த அபிஷேகம், கை தட்டுங்க கை தட்டுங்க. இப்போ இப்போ ஸ்ட்ரெங்த் 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 ஸ்ட்ரெங்த். சபையை இழுத்து போட்ட விஷயத்தை சபை இழுக்கட்டும். உன் குடும்பத்தை இழுத்து போட்ட விஷயத்தை இழுங்க இழுங்க இழுங்க. 13 வருஷமா உன்னை இழுத்து போட்ட வியாதியை இழுங்க. ரபா கத்தலா உடரகதானா. இன்னும் 2 நிமிஷம், இன்னும் 2 நிமிஷம். ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு அக்கினி. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள், இன்னும் எத்தனை தூரம், இன்னும் எத்தனை காலம், என்னால் முடியவில்லை முடியவில்லை. தேவா பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, எனக்கு பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா. தேவா இயேசு தேவா நாதா இயேசு நாதா. வாசிக்கலாம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லூக்கா 5:6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போ இது பேதுருவினுடைய ஆரம்ப வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இது பேதுருவின், இயேசு பேதுருவும் சந்தித்து முதலாவது மீன் பிடித்த ஒரு ஆரம்ப மீன் பிடிப்பு. ஆமாவா? நாம் ஏற்கனவே வாசித்த வசனம், மாம்சத்தில் இருந்த நாட்களில் இயேசு கடைசியாக பேதுருவோடு மீன் பிடித்தது. இது ஆரம்பத்தில் மீன் பிடிச்சது. இது இயேசு பரமேறி போறதுக்கு முன்னாடி லாஸ்டா மீன் பிடிச்சது. அப்ப இந்த ஆரம்பத்தில் மீன் பிடிச்ச போது என்ன போட்டிருக்குன்னா, வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? the nets begin to tear. வலைகள் கிழிய தொடங்கிற்று, வலை கிழிய ஆரம்பிச்சிட்டு. அப்போ வாழ்க்கையின் ஆரம்பத்தில் மீன்கள் வந்தது, ஆனா வலை கிழிந்து போகத்தக்கன்னு எழுதியிருக்கு. கடைசியில பெரிய மீன்கள் வந்தது, வலை கிழியவில்லைன்னு எழுதியிருக்கு. அப்போ வலை கிழிந்து போகத்தக்கன்னு முதல்லையும் வலை கிழிந்து போகவில்லைன்னு கடைசி எழுதுறாருன்னா, அப்போ கிழிந்து போனது தோல்வியாகவும் கிழியவில்லை என்று சொல்லுவது வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? முழுவதும் கேட்டுருவோம், அப்புறம் அது சரிதான்னா ஏற்றுக்கொள்ளுவோம். ஆரம்பத்தில் மீன் வந்துச்சு, ஆனா வலை கிழிந்து போகத்தக்க. அப்போ வலைன்னா என்னன்னு கற்றுக்கொண்டோம்? வாழ்க்கை, இருதயம், கண்கள். அதனாலதான் பிரசங்கி 7:26 வாசிக்க வேண்டாம்.
வலைகளும் கன்னிகளுமான நெஞ்சமுடையவளும் கயிறு போன்ற கைகளை உடையவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயம் ஒரு வலை, கை கயிறு. பிரசங்கி 7:26 அப்படித்தான் போட்டிருக்கு. இருதயம் வலையாம், கை கயிறு. அப்போ வலை எதற்கு ஒப்பிடப்படுகிறது? ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்போ ஆரம்ப காலத்தில் பேதுருவனுடைய வாழ்க்கை சரியாக கட்டப்படாததினால் அவனுடைய வாழ்க்கையில் நன்மை வந்தும் வலை கிழிந்து போகிற அளவுக்கு ஆயிற்று. அப்ப செய்தி என்ன? நாம் சரியான விதத்தில் கட்டப்படாவிட்டால், பொறுமையாக கட்டப்படாவிட்டால், சொல்லி சொல்லி கட்டப்படாவிட்டால், மறந்துட்டீங்களா செய்திய? எப்படி கட்டுறாரு? நம்மள கற்பாறையின் மேல கட்டுறாரு. எப்படி கட்டுறாரு? பொறுமையா கட்டுறாரு. ரெண்டாவது, நான் சொல்லிய வார்த்தைகளை சொல்லி சொல்லி கட்டுறாரு. மூன்றாவது, எப்படி கட்டுறாரு? கடினமான உபதேசத்துல கட்டுகிறார். அப்போ ஏன் நம்மளை இப்படி கட்டுகிறார்? தேவன் தருகிற நன்மைகளை தாங்குவதற்கு ஏதுவாக கட்டுகிறார். இப்ப வேகமா கொஞ்ச நேரம் கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். போதுமான அளவுக்கு இவன் வாழ்க்கை கட்டமைப்பு இல்லாததினால், சரியாக கட்டப்படாதபடியினால் அவன் வாழ்க்கையில மீன்கள் வந்தது. ஆனால் என்ன நடந்தது? வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி. போதும். அப்போ ஒன்று, உங்க வாழ்க்கையில போதுமான பலன் இல்லைன்னா, போதுமான அளவுக்கு நாம் கட்டப்படலைன்னா, எப்போதும் மற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு தேவை. புரியுதுன்னு சொல்றவங்க நீங்க கவனிச்சு பாருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில மற்றவருடைய உதவி தேவைப்படுது. சாப்பிடுறதுக்கு மட்டும் யார் உதவி வேண்டாம், அது நீங்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு கோட்ஸ் படித்தேன். கல்யாணம் ஆன புதுசில் நீங்க என்ன சேலை எடுத்துட்டு வந்தாலும் அது எனக்கு போதும்னு சொல்லுவாங்களா மனைவி. கல்யாணம் ஆன கொஞ்சம் வருஷத்துல என்னை கூட்டிட்டு போய் எடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லுவாங்களாம். ரொம்ப நாள் ஆயிட்டுன்னா காசு தாங்க, நான் போய்க்கிறேன்னு சொல்லுவாங்களாம். இது உங்களுக்கு தெரியாது, ராங் நம்பர், நீங்க விட்டுருங்க. நான் சொல்றது கன்னியாகுமரி மாவட்டம். சாப்பிட்றதுக்கும் துணி வாங்குறதுக்கு மட்டும் இன்னைக்கு நமக்கு யார் உதவியும் தேவையில்லை. ஆனா ஆவிக்குரிய விஷயங்களுக்கு மற்றவருடைய உதவி நமக்கு தேவைப்படுதா இல்லையா? இன்றைக்கும் மற்றவருடைய உதவி இல்லாமல் என்னால் ஜெபிக்க முடியவில்லை, மற்றவருடைய உதவி இல்லாமல் என்னால் ஆராதிக்க முடியவில்லை என்று சொல்லுவீர்களானால் இன்னும் நாம் சரியான விதத்தில் கட்டப்படவில்லை. கடைசி வரைக்கும் யாரோ ஒருவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே உதவி செய்து கொண்டே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க சரியாக கட்டப்படவில்லை என்று அர்த்தம். எப்போதும் உங்களுக்கு ஆவிக்குரிய கூட்டம் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் you are not yet built properly. நீங்கள் சரியாக ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையா இருந்தால், ஒரு நல்ல ஆவிக்குரிய விசுவாசியா இருந்தால், ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 கூட்டம் அல்லது 3 கூட்டம் அல்ல, அவ்வளவுதான். அதை தாண்டி மாதந்தோறும் கட்டுறாங்கன்னா அந்த வீடு கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டிய வீடு. சத்தம் எல்லாம் போயிரும்னு எனக்கு தெரியும். எப்போதும் எனக்கு மற்றவருடைய உதவி தேவைப்படுதுன்னு சொல்றீங்களா? பேச மாட்டேங்கிறீங்க நீங்க. அப்போ பேதுருவனுடைய ஆரம்ப காலத்துல அவன் வலையில மீன் வந்த பிறகும் அவனுக்கு மற்றவங்களுடைய உதவி தேவைப்பட்டுச்சு, அப்படிதானா? அடுத்து வாசிச்சிருங்க சீக்கிரம். சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். போதும். 2 படகு அமிலத்தக்கதாக. தாம் பிரயாசப்பட்டு தான் அத்வானித்து பிடித்த மீன்களை மற்ற படகுல நிரப்புறான். நல்ல கவனிங்க. நான் பிரயாசப்பட்டு நான் பிடித்ததை நான் அனுபவிக்காம மற்ற படகுகளுக்கு கொடுக்கிறேன்னா அது ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ ஒலிவ மரத்தை நாட்டுவாய், அதன் எண்ணெயை வேறு ஒருவன். பேசி பேசி வந்தா நல்லா இருக்கும், இல்லைனாலும் நல்லா இருக்கும். நீ திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் கனிகளை வேறு ஒருவன். நீ உனக்கு ஒரு பெண்ணை நியமிப்பாய், வேற ஒருவன் அவளை விவாகம் பண்ணி போவான். அப்போ எனக்குன்னு நான் பிரயாசப்பட்டதை நான் ருசி பார்க்காம இன்னும் ஒருவருக்கு கொடுப்பது ஆசீர்வாதம் இல்லை. வாட் இஸ் ஜெனராசிட்டி? பெருந்தன்மை என்பது என்ன?
உதாரத்துவ குணம்னா என்ன தெரியுமா? போதுமான அளவுக்கு எனக்கு இருக்கு, இப்போ நான் உங்களுக்கு தர்றேன். அதை தான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, உங்ககிட்ட 2 வஸ்திரம் இருந்தா 1 மற்றவங்களுக்கு கொடுன்னு. ஆனா 2ஐயும் நான் கொடுக்கறேன்னா நான் பரிதபிக்கப்பட்டவன்னு அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்றதுக்கு கூட வாய் வரல. அப்போ இவன் வலையில போதுமான பலன் இல்லாததுனால, சீக்கிரம் நான் முடிச்சிடுறேன். 1, இவனுக்கு மற்றவருடைய உதவி தேவைப்பட்டது. 2, இவன் அனுபவிக்க முடியாமல் மற்ற படகுகளை நிரப்பினார்கள். 3வது, யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? இவ்வளவு மிகுதியான மீன்கள் வந்துச்சுன்னு கணக்கு இருக்கு, ஆனா அந்த மீன்கள் என்னவாய் மாறிட்டுங்கிறதுக்கு கணக்கு இல்லை. அந்த மீன்கள் என்னவாய் மாறிட்டுங்கிறதுக்கு கணக்கு இல்லை. அந்த மீன்கள் என்னவாய் மாறிட்டுங்கிறதுக்கு கணக்கு இல்லை. ஒரு நிமிஷம் வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் போதுமான அளவில் நான் கட்டப்படவில்லை என்றால், முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம முடிக்க போறோம். கையை உயர்த்துங்க. என் வாழ்க்கை சரியான விதத்தில் கட்டப்படவில்லை என்றால் எனக்கு எப்போதும் மற்றவர்களுடைய உதவி தேவைப்படுது. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க அக்கா. 2வது, நான் பிடித்ததை நான் அனுபவிக்க முடியாமல் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலைமை வந்துவிடும். 3வது, மிகுதியான மீன்கள் வந்துச்சுன்னு கணக்கு இருக்கு, ஆனா அந்த மீன் என்னவா மாறிச்சுன்னு கணக்கு இல்லை. இப்ப கையை கீழே போட்டு உங்க கண்ணை திறந்து பாருங்க. வந்ததுக்கு கணக்கு இருக்குன்னா அது என்னவா மாறிச்சுன்னு தெரியணும். கைத்தட்டி என் வீட்டுக்காரர் 35,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு சொல்றது பெருமை இல்லை, அந்த சம்பளம் எங்க போச்சுன்னு சொல்றது தான் பெருமை. இதுக்கு மேல விளங்கலன்னு சொன்னீங்கன்னா, விளங்காதவங்களுக்கு மட்டும் 3 மணிக்கு மேல ஒரு கூட்டம் வைக்கப்படும். இப்படியெல்லாம் கொல்லக்கூடாது. என்ன எம்மா, வர்றதுக்கு கணக்கு இருக்கு, எங்க போச்சுன்னு கணக்கு. எங்க அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, கடைசி தங்கச்சி. இந்த கடைசி தங்கச்சினால ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டாங்க. என்னன்னாலும் எங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிடுவாங்க. எங்க அம்மாவை விட எங்க அப்பாவுக்கு எங்க அத்தையை தான் பிடிக்கும். எல்லாருக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன். தங்கச்சின்னா பாசம் பொங்கிரும். அண்ணேன்னு வந்து அழுதுட்டாங்கன்னு எங்க அப்பா ஏதாவது எடுத்து கொடுத்துருவார். ஒரு நாள் எங்க அத்தை வீட்டு பக்கத்தில் ஒரு கல்யாணம். நான் விளையாடுறதுக்கு பேசல, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக. எங்க அத்தை வீட்டு பக்கத்தில் ஒரு கல்யாணம். எங்க அப்பா சொல்றாரு, நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு அத்தையை ஒரு 8 பார்த்துட்டு போயிடுவோம். எங்க அத்தை வீட்டுக்கு போனோன்னு எங்க அத்தைக்கு சந்தோஷம், எங்க அப்பாவுக்கு பேர் அதிர்ச்சி. நீ இந்த போன மாசம் ஒரு 15,000 ரூபாய் என்கிட்ட வாங்கினியம்மா, டிவி வாங்கணும்னு. 15,000 ரூபாய் அனுப்புனதுக்கு என்கிட்ட கணக்கு இருக்கு, வாங்கினதுக்கு உங்ககிட்ட கணக்கு இல்லையேன்னு கேட்கிறாரு. இப்படி மூஞ்ச வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. நானும் எங்க அத்தையும் தெருவில் நிற்கிறோம். அப்படி சொன்னாவது உங்களுக்கு புரியட்டும்னு தானே பேசுறேன். உங்க அத்தைன்னு சொன்னா உங்களுக்கு மூஞ்சி மாறிடும்ல. உங்க அத்தை உங்க குடும்பம்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அதனால எங்க அத்தை எங்க அப்பாவை நான் சொல்றேன். ஆனாலும் முறைச்சுதான் பாக்குறீங்க. இப்போ நீங்கன்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிரும் மூஞ்செல்லாம். நாங்கன்னு சொல்லிட்டா நீங்க சிரிப்பீங்க தானே. அப்படியாவது சத்தியம் புரியட்டும். அண்ணே, 15,000 ரூபாய் டிவி வாங்க கொடுத்ததுக்கு அக்கௌண்ட் இருக்கு, ஆனா அது எங்க போச்சுன்னு அக்கௌண்ட் இல்ல. இத்தனை வருஷம் அபிஷேகம் வந்ததுக்கு ரெக்கார்டு இருக்கு, ஆனா அது எங்க போச்சுன்னு ரெக்கார்டு இல்ல. தமிழ்நாட்டு சபைகள் மேல மிகுதியான மீன்கள் வந்தது என்பது மறுக்கப்படாத உண்மை. தமிழ்நாடு ஊழியங்கள் மேல தேவன் பொழிந்தருளின கிருபை மறுக்கப்படாத உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க குடும்பத்துக்கு நன்மை தந்தது மறுக்கப்படாத உண்மை, ஆசீர்வதித்தது மறுக்கப்படாத உண்மை, அபிஷேகத்தது மறுக்கப்படாத உண்மை. ஆனா மிகுதியான மீன்கள் வந்துச்சு மட்டும் தான் சொல்ல தெரியுது, ஆனா எங்க போச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அந்த மீன் என்னவா மாறிச்சுன்னு there is no evidence. ஆனா உங்களுக்கு சொல்லட்டுமா, யோர்தான் நதிக்கு அப்பால் போய் எலியாவுக்கு பின் தொடர்ந்து போய் அவர் மேல் இருக்கிற இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா. வந்ததுக்கு மட்டும் எவிடன்ஸ் இல்லை, அந்த அபிஷேகம் எங்கெல்லாம் போச்சுங்கிறதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு. கைத்தட்டி
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இப்போ நீங்க சரியான விதத்துல கட்டப்பட்டிருப்பீர்களானா உங்ககிட்ட வந்த கிருபை என்னவா மாறிச்சேனோ உங்களால சொல்ல தெரியணும். நான் சிம்பிளா தான் பேசுறேன். எலிசா மேல வந்த ரெட்டிப்பான் அபிஷேகம் 10 இடங்களுக்கு போனதற்கான அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எழுதுறவங்க எழுதிக்கோங்க, டைம் இல்லை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21 22 வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21 22 வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 17 வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 17 வசனம். 3வது வசனம் சொல்றேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மறுபடியும் சொல்றேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 4வது வசனம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 35வது வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். 5வது வசனம் சொல்றேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 41வது வசனம். 2 ராஜாக்கள் 4:41. 6வது வசனம் சொல்றேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்கள் 5:14. அடுத்து 7வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 ராஜாக்கள் 6:7. 8வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வேடிக்கை பாருங்க, நல்லா இருக்கு. 6:17. 9வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 ராஜாக்கள் 6:19. 10வது வசனம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21 22 வசனம். அப்ப நல்ல கவனிங்க. முதல்ல அவன் அபிஷேகம் எங்க போச்சு தெரியுமா? பாழாய் போன ஒரு தண்ணீரை ஆரோக்கியமாக்கிட்டு. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இனி எனக்கு உங்ககிட்ட போராடுறதுக்கு உயிர் இல்லை. கையை உயர்த்தி காட்டுங்க. ஆரோக்கியமாக்கிட்டு. சும்மா வரணும், எழும்பணும், போகணும், இதெல்லாம் என்ன? சரி, கையை உயர்த்துங்க, சொல்லுங்க. அபிஷேகம் எங்க போயிட்டு? உங்களை சும்மா கைத்தட்டி அனுப்புறது இல்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கேட்டலா? கருத்தை முடிக்க போகிறோம் அந்த கூட்டத்தை. எங்கே போச்சுது? எங்கே போச்சுது? பாழாய் போன தண்ணீரை. ரெண்டாவது அந்த அபிஷேகம் எங்கே போச்சுது தெரியுமா? பள்ளத்தாக்கெங்கிலும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. 3வது எங்கே போச்சது தெரியுமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரனுடைய மனைவியினுடைய ஒரு குடம் எண்ணெயை கடனை அடைப்பதற்கும் ஜீவனம் பண்ணுவதற்கும் மாற்றுவதற்கு உதவி செய்தது. இவ்வளோ எழுப்பதெல்லாம் உட்காந்துருக்கேளே, உங்ககிட்ட என்ன பேச. 4வது எங்கே போச்சது தெரியுமா? சுனேமியாவின் பிள்ளையை உயிரடைய பண்ணிட்டு. 5வது எங்கே போச்சது தெரியுமா? கூழ் பானையில் இருக்கிற சாவை மாற்றிச்சு. 6வது எங்கே போச்சது தெரியுமா? நாகமானுடைய குஷ்டரோகத்தை மாற்றிச்சு. 7வது எங்கே போச்சது தெரியுமா? இரும்பை மிதக்க பண்ணிச்சு. 8வது எங்கே போச்சது தெரியுமா? அது வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. 9வது எங்கே போச்சது தெரியுமா? சீரியர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கி அவர்களை பின்தொடர வைத்தது. 10வது எங்கே போச்சது தெரியுமா? அவன் எலும்புகள் மேல ஒரு போர் சேவகன் பட்ட போது அவன் உயிரிழந்தான். நான் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி சபை கிட்ட கேட்கிறேன், ஜனங்கள்கிட்ட கேட்கிறேன். இவன் மேல வந்த அபிஷேகம் 10 இடத்துக்கு போனதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. நம்ம மேல வந்த கிருபை எங்க போச்சது? நம்ம மேல வந்த கை தட்டுறதுக்கு நான் சொல்லலை, நம்ம மேலே வந்த கிருபை எங்கே போச்சது? இன்னைக்கு கேட்டே போகணும். கையை உயர்த்துங்க. என் மேலே இத்தனை கிருபை வந்துச்சு. வேடிக்கை பார்க்குறவங்க வேடிக்கை பார்க்கட்டும், எல்லாரும் கற்றுக்கொள்ளணும்னு வரல. கொஞ்சம் கையை உயர்த்துங்க. கீபோர்டில் கை வைங்க தம்பி, கொஞ்சம் வாயை திறங்க. உண்மையாகவே ஆண்டவர் என் கூட வந்துச்சு அக்கா, ஆனால் எங்கே போச்சது? வந்துச்சு. ஆத்துமாக்கள் வந்துச்சு, எங்கே போச்சது? கிருபை வந்துச்சு, எங்கே போச்சது? ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இனி வந்ததுக்கு மட்டுமல்ல, எங்கே போச்சுன்னு சொல்ல தெரியணும். அதுதான் கட்டப்பட்ட சபை, அதுதான் வாயத்திறங்க, வாயத்திறங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம். ஏமா கண்ணை மூடுங்கம்மா. ஏசப்பா எனக்கு வந்ததை சொல்ல தெரியுது, ஆனா எங்க போச்சுன்னு சொல்ல தெரியல. ஒவ்வொரு மாசம் இவ்வளவு சம்பளம் வருதுன்னு எனக்கு சொல்ல தெரியுது, ஆனா அந்த சம்பளம் என்னவா மாறிச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியலன்னா ஓ வலை கிழியுதுன்னு அர்த்தம். இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறோமே, வந்தது தெரியுது, எங்க போச்சதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆண்டவரே, வாயை மூடிட்டு இல்ல உட்கார்ந்திருக்கீங்கக்கா, கூப்பிடுங்க.
இனி வந்ததுக்கும் தெரியணும், எங்க போச்சுன்னு சொல்ல தெரியணும். எனக்கு கர்த்தர் ஒரு நன்மையை தந்தாருன்னு சொல்லவும் தெரியணும். அந்த நன்மை என்னவா மாறி இருக்குன்னு சொல்ல தெரியணும். அன்னாளுக்கு சொல்ல தெரிந்தது, என் ஜெபம் சாமுவேலாய் மாறி இருக்கிறதுன்னு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சபையார் ஊக்கமாய் ஜெபித்ததனுடைய விளைவு தமஸ்கு பட்டணத்தில் ஒரு வாலிபன் மேல அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த வருஷம் சாதாரணமாய் வாழக்கூடாது, வந்ததும் தெரியணும், போன இடமும் சொல்ல தெரியணும். இப்போ வாயை திறந்து கையை தட்டி ஆராதித்து ஜெபிக்க தொடங்குங்க. பாரம் இல்லை தான், பாரம் இல்லை, பாரம் இல்லை. பாரம் இருந்துட்டா கூப்பாடு போட்டுருவீங்க, பாரம் இருந்துட்டீங்கன்னா கத்திடுவீங்க. மிகுதியான மீன்கள் வந்துச்சு, மிகுதியான மீன்கள் வந்துச்சு. சகோதரி, இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். லட்சக்கணக்கில் பணம் வந்துட்டுன்னு சொல்றது விஷயம் இல்லை, அந்த பணம் எங்க போச்சுன்னு சொல்ல தெரியல. பாத்தீங்களா, உன் படகுல எங்கேயோ ஓட்ட, உன் வலையில எங்கேயோ கிழியுது. இல்ல இல்ல இல்ல, ஆனா இந்த கூட்டத்திற்கு பிறகு அல்லது இந்த சத்தத்துக்கு பிறகு நாம ஒரு பொருத்தனை பண்ணணும். வந்த ஜெபம் என்னவா மாறுச்சுன்னு சொல்ல தெரியணும். வந்த அபிஷேகம் பிள்ளைய உயிர்ப்பித்ததுன்னு சொல்லணும், குடும்பத்தை ரட்சித்ததுன்னு சொல்லணும். நான் ஒரு தேவ சத்தம் கேட்கிறேன். இன்னைக்கு சிலருடைய காதுகள் கேட்கணும். அந்த அம்மாவுடைய ஜெபம் பாரு, அந்த அம்மாவுடைய ஜெபம் பாரு, என்னவா மாறி இருக்கு பாரு. அந்த வீட்டினுடைய கண்ணீரை பாரு, என்னவா மாறி இருக்கு பாரு. யாரோ சொன்னாங்க, எலிசா உயிர் பெற்ற பிள்ளை இதுதான், இதுதான். ஓ ராபா காயானா, இந்த வருஷம் உன் ஜெபம் பதிலாய் மாறட்டும். ஓ கண்ணீர், ஓ ராபா காயானா உடா ரகதானா. சொல்ல தெரியணும், சொல்ல தெரியணும், சொல்ல தெரியணும், சொல்ல தெரியணும். அர்த்தத்தோடு அந்த கூட்டத்தை முடிக்க போறோம். சொல்ல தெரியணும், என் மேல வந்த அபிஷேகம் எங்க போச்சுது? என் சபைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எங்க போச்சுது? என் மேல வந்த கிருபை எங்க போச்சுது? எலிசாட்ட கேட்டா எலிசா சொல்லுவாரு, ஆரோக்கியமாக்கி இருக்கிற பாரு, பள்ளத்தாக்குல தண்ணியா மாறி இருக்கு பாரு, மரித்த பிள்ளைய உயிரோடு எழுப்பி இருக்கு பாரு, ஓ இரும்ப மிதக்க பண்ணி இருக்கு பாரு. எத்தனை பேர் இந்த வருஷம் சொல்ல போறீங்க, என் ஜெபம் என் வீடை கட்டி இருக்கு பாரு, என் ஜெபம் என் கணவரை ரட்சித்திருக்கு பாரு, என் ஜெபம் தூத்துக்குடியில விபச்சாரத்தை ஒழிச்சிருக்கு பாரு. விக்கிரக ஆராதனைய கையை தட்டி தட்டி சத்தியம் புரிஞ்சவங்க மட்டும் ஜெபிக்க தொடங்குங்க, மற்றவங்க வேடிக்கை பார்க்கட்டும். இன்னைக்கும் இந்த பாருங்க, இந்த பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. நம்ம நிறைய உணர்ச்சி வசப்படுறோம், ஆனா உணர்வு பூர்வமா யோசிக்கணும். ஆமாவா? யோசிக்கணுமா? சொல்லுங்க அம்மா. இப்ப நான் உங்களை ஏமாத்திட்டு, நீங்க என்ன ஏமாத்திட்டு, எல்லாரும் சேர்ந்து கடவுளை ஏமாத்துறதுக்கு நம்ம வரல. ஒரு கருத்துள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துரும். என்றைக்கு நான் சரியா கட்டப்பட்டிருக்கிறேன் அர்த்தம் தெரியுமா? என்கிட்ட வந்தது ஏதாவதாக மாறி இருக்கணும். அண்ணாள்கிட்ட கேட்டாங்க, இந்த பண்டிகை கொண்டாடாம ஆலயத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறியே, இதனால உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டா அந்த அம்மா சொல்லுவாங்க, என் ஜெபம் சாமுவேலா மாறி இருக்குன்னு. இன்னைக்கு வர்றதுக்கு கணக்கு இருக்கு, போனதுக்கு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நன்மை வர்றது தெரியுது, ஆனா எங்க போகுதுன்னு தெரியல. என் மேல அபிஷேகம் வர்றது தெரியுது, ஆனா எங்க போகுதுன்னு தெரியல. நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து 9 வருஷம் முடிஞ்சு 10 வருஷம் ஆக போகுது. நான் தாழ்த்தி சொல்றேன், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வருஷங்கள் தான் என் மேல வந்த அபிஷேகம் என்னவா மாறி இருக்குன்னு என்னால சொல்ல முடிந்தது. ஒத்துக்க மாட்டீங்க, ஒத்துக்கவே மாட்டீங்க. ஒத்துக்காத வரைக்கும் விடுதலை வராது. மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் கை தட்டுறேனே, அந்த கைத்தட்டி எங்க போகுது? நான் கண்ணீர் வடிக்கிறேனே, அந்த கண்ணீர் எங்க தான் போகுது? இந்த வீடுகளில் அடிக்கடி சண்டை வர்றது எதுக்கு தெரியுமா? மோட்டர் போடும்போது சண்டை வரும். எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பாவுக்கு சண்டை வர்றது மோட்டர் போடுறதுல தான். எங்க அம்மா கை எப்பவும் மோட்டர் சுவிட்சிலேயே இருக்கும், எங்க அப்பா கண்ணு எப்பவும் மோட்டர் சுவிட்ச் மேலேயே இருக்கும். இப்படிக்கு ஜோக் என்ன இது? ஜோக்குன்னு சொல்லி சிரிக்க வைக்கணுமா?
எங்க அம்மா கை எப்பவும் எங்க இருக்கும்? மோட்டர் சுவிட்சில் இருக்கும். ஏன்னா தண்ணி செலவாயிட்டே இருக்கும். எங்க அப்பா கண்ணு எப்பவும் மோட்டர் சுவிட்சிலே இருக்கும், கரண்ட் பில்லு செலவாகுதேன்னு. எங்க அப்பா கணக்கு கேட்பார், காலையில மோட்டர் போட்டியே அந்த தண்ணி எங்க போச்சுன்னு. உடனே எங்க அம்மா சொல்லுவாங்க, அது போச்சு. இந்த பாரு, போச்சுன்னு சொல்லக்கூடாது. எங்க அப்பா ஸ்டைல சொல்ல, உங்க அப்பாவா கரண்ட் பில்லு கட்டுவாரு? போச்சுன்னு சொல்லக்கூடாது, எங்க போச்சு? Am I right? சொல்ல சரியா தப்பா? 5000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த டேங்க்ல காலையில 7 மணிக்கு நீ மோட்டர் போட்ட எனக்கு தெரியும். 8:30 மணி வரைக்கும் மோட்டர் ஓடி இருக்கு. தண்ணி நிரம்பி வழிஞ்சதை பார்த்ததுன்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணதுன்னா, 5000 லிட்டர் தண்ணீர் மத்தியானத்துக்குள்ள எங்க போச்சுன்னு சண்டை எங்க வீட்டுல. எங்க அப்பா சொல்றாரு, ஒண்ணும் இல்லை, தண்ணி எங்க போச்சுன்னு மட்டும் காட்டு, அடுத்து நான் மோட்டர் போடுறேன். எங்க அம்மாவுக்கு சொல்ல தெரியல, பாத்திரம் இன்னும் கழுவல, துணி இன்னும் துவைக்கல, வீடு இன்னும் சுத்தம் பண்ணல, ஆனா தண்ணி மட்டும் உனக்கு செலவாகுது. இதை தான் இன்னைக்கு சபைக்கிட்ட ஆவியானவர் கேட்கிறார். நான் தந்த தண்ணி எங்க போச்சுது? நான் தந்த கிருபை எங்க போச்சுது? நான் தந்த அபிஷேகம் எங்க போச்சுது? யாராவது ஒரு நபர் இங்க போச்சுதுன்னு காட்டிருங்க, அடுத்து தண்ணீரை ஊட்டுவார். கை தட்டுங்க பார்க்கலாம். இப்போ தயவு செய்து விளையாடிராதீங்க, விளையாடிராதீங்க. இவ்வளவு பணம் தந்தாரு, இவ்வளவு கிருபை தந்தாரு, இவ்வளவு அபிஷேகம் தந்தாரு, எங்க போச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியணும். ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பிக்க போறீங்க? கவனமா கேளுங்க. கழிந்த வருஷத்தை போல இந்த வருஷத்தை விட்டுறக்கூடாது. இந்த வருஷம் வந்ததுக்கு மட்டுமல்ல, போன இடத்தையும் சொல்ல தெரியணும். ஏன் கொஞ்சம் கண்ணை மூடி ஜெபிச்சுட்டா நல்லா இருக்குமே சகோதரி. இந்த வருஷம் வந்ததுக்கு மட்டுமல்ல, அது என்னவா மாறிச்சுன்னு சொல்ல தெரியணும். பாருங்க, ஒரு வேலைக்காரன் சொல்றான், எலிசா உயிர்ப்பித்த பிள்ளை இதுதான். கொஞ்சம் கண்ணை மூடுங்க ஐயா. எலிசா உயிர்ப்பித்த பிள்ளை இதுதான். உங்க காதுல ஒரு சத்தம் கேட்கணும். அந்த சகோதரனுடைய ஜெபத்துக்கு கிடைச்ச பதில் இதுதான். அந்த உபவாச கூட்டத்துக்கு கிடைச்ச பதில் இதுதான். யெகோவா ஈரே ஜெப ஐக்கியம். இப்படி அன்னத்தாய் கல்யாண மண்டபத்தில் மாசத்துல ஒரு நாள் கூடி ஜெபிச்சது வீண் போகல. அந்த ஜெபம் இப்படியாக மாறி இருக்குன்னு சொல்லணும். அதுதான் சரியான கட்டமைப்பு. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? வந்தது மட்டுமல்ல, என்னவா மாறி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியணும். இப்ப ஜெபிங்க, இப்ப ஜெபிங்க, இப்ப ஜெபிங்க, இப்ப ஜெபிங்க. வாய் திறக்க முடியலையா? அல்லது திறக்க முடிஞ்சிட்டும் அமைதியா இருக்கிறீங்களா? சீக்கிரமா முடிச்சிருவோம். வாயை திறந்து ஜெபிங்க. எல்லா செய்திகளும் எத்தனை பேர் நான் சொல்றதை மட்டுமாவது சொல்லுங்க. ஆண்டவரே, வந்ததுக்கு கணக்கு இருக்குப்பா, ஆனா போனதுக்கு கணக்கு இல்லப்பா. 5 அப்போ 2 மீனுக்கு கணக்கு இருக்குப்பா. 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்ததுக்கு கணக்கு இருக்குப்பா. 12 கூடை நிறைய மாறினதுக்கு கணக்கு இருக்குப்பா. ஆனா என் வாழ்க்கையில மட்டும் நீர் தந்த அபிஷேகத்துக்கு கணக்கு இல்லை, நீர் தந்த கிருபைக்கு கணக்கு இல்லை, வந்த ஆசீர்வாதத்துக்கு கணக்கு இல்லை. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இனி வந்தது அற்புதங்களாய் மாறணும், வந்தது குடும்பத்தை கட்டுகிறதாய் மாறணும், வந்தது வியாதிகளை சுகப்படுத்தணும், வந்தது சபைகள் இல்லாத இடத்துல சபைகளாய் மாறணும், வந்தது ஆத்துமாக்களாய் மாறணும். கை தட்ட தட்ட ஒரு புதிய அபிஷேகம். பாபா பாபா நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. மைக் சத்தம் உங்களை நடத்த வேண்டாம், மைக் சத்தம் உங்களை நடத்த வேண்டாம், மைக் சத்தம் உங்களை நடத்த வேண்டாம். வந்ததுக்கு மட்டும் கணக்கு இல்லை, போனதுக்கும் கணக்கு வேணும். ஏசப்பா, என் ஜெபம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியணும், என் ஆராதனை எங்க போச்சுன்னு எனக்கு தெரியணும், என் கண்ணீர் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியணும். இத்தனை வருஷம் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினேனே, இத்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டேனே, நான் எங்க போனேன்னு எனக்கு தெரியணும். கேளுங்க, கேளுங்க, யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். இந்த வருஷம் கணக்கு வரப்போகிறது, இந்த வருஷம் கணக்கு வரப்போகிறது. உன் கண்ணீருக்கு கணக்கு வரணும். நான் 10 விஷயம் சொன்னேன். எலிசாவினுடைய அபிஷேகம் என்னவென்னலாம மாறிச்சோ அது போல இந்த வருஷம் நீ சுத்தி பார்க்கணும், சுத்தி பார்க்கணும். என் வீட்டுல போய் பார்ப்பேன், என் கணவர்கிட்ட பார்ப்பேன், என் பிள்ளைங்க கிட்ட பார்ப்பேன். உண்மையா புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க.
இன்னும் இறங்கி சொல்றேன், வந்தது எங்க போச்சதுன்னு சொல்ல தெரியலன்னா நான் வாழ்றது அர்த்தமே இல்லை. பைபிள்ல எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு, ஆனா என் ஜெபத்துக்கு மட்டும்தான் எவிடன்ஸ் இல்லை. என் ஜெபத்துக்கு எவிடன்ஸ் வேணும். இந்த சத்தத்தை நான் மறுபடியும் சொல்றேன். எலிசா உயிர் பெற்ற பிள்ளை இதுதான்னு சொல்லும் போது அவன் உச்சி குளிர்ந்திருக்காது. இந்த அம்மாவுடைய ஜெபம் தான் இதுன்னு சொன்னா உச்சி குளிர்ந்துடாது. உயிரை கொடுத்து ஊழியம் செய்யறோம், எங்க போச்சுன்னு தெரியலன்னா என்ன நானே ஏமாத்துறேனா? கடினமா இருக்கீங்களே, கல்லு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, என்ன ஏமாத்துறீங்க உங்களை அண்ணே. இல்லைன்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க? ஆகாயத்துல சிலமம் பண்றவங்கன்னு சொல்லிட மாட்டாங்களா? ஞானேஷ் வந்தான் கத்திட்டு போனான்னு சொல்ல மாட்டாங்களா? அலெக்ஸ் பாஸ்டர் மாசந்தோறும் கூட்டம் நடத்திட்டு போறாருன்னு சொல்லிட மாட்டாங்களா? நெஞ்சில ஈரம் இருந்தா நான் பேசுறது புரியும். வர்றதுன்னு சொல்றது பெருமை இல்லை, வந்தது என்னவா மாறிச்சுன்னு சொல்றது தான் பெருமை. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு வீட்டை சுத்தி பார்க்கணும், என் ஜெபம் எங்கேயாவது போயிருக்கான்னு. ஆசிங்க, முடிக்கிறேன் சீக்கிரம். மார்க் 5:30, மார்க் 5:30, மார்க் 5:30, மார்க் 5:30. வாசிங்க சீக்கிரம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். நான் கேட்கிறேன், அவரிலிருந்து ஒண்ணு போச்சது இல்ல, தன்னை தொட்டது யாருன்னு கேட்டார். பக்கத்துல பார்த்து கேளுங்க. அவரே கேட்கிறாருன்னா நீங்க கேட்கணுமா வேண்டாமா? கேட்டுட்டு என் முறைய பாருங்க. பக்கத்துல கேளுங்க அம்மா. அவரே பார்க்கிறாருன்னா நீங்க அவரை விட என்ன உங்களுக்கு கொம்பு முளைச்சிட்டான்னு கேளுங்க. கஷ்டமா இருக்கு என்ன இதெல்லாம் கேட்கறதுக்கு. அவருக்கு தாங்கிட்டு இருந்து போனதை தேடணுங்கிற அவசியம் இருக்கா ஐயா? இருக்கா? தன்னை தொட்டது யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. He is Almighty God, El Shaddai. ஆனா அவரே சொல்றாரு என்ன தொட்டது யாருன்னு. உடனே கூட நிக்கிறவன் கேட்கிறான், எல்லாரும் உங்களை தொட்டுட்டு இருக்காங்க, யார் உங்களை தொட்டதுன்னு கேட்டா எப்படி தெரியும்னு. அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, அடுத்த வசனம், காணும்படி இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, முடிப்போம். சுற்றிலும் பார்த்தார். எம்மா சொல்லுங்க, சுற்றிலும் பார்த்தார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணிட்டு தூத்துக்குடியை சுற்றிலும் பார்க்கணும். இன்னைக்கு நீங்க உபவாச கூட்டம் முடிச்சிட்டு உங்க வீட்டுல போய் சுத்திலும் பார்க்கணும். உங்க சமையல் கட்டிலையாவது அந்த மாற்றம் வந்திருக்கணும். உங்ககிட்ட சொல்றது வேஸ்ட். உங்க வீட்டில் அந்த மாற்றம் இருக்கணும். அந்த வீட்டில் மாற்றம் இல்லை, உன் தெருவில் மாற்றம் இல்லைன்னா திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ வந்தது எங்க போச்சதுன்னு கேட்கணும். வந்தது எங்க போய் தங்கச்சி கண்ணை மூடு, ஜெபம் பண்ணுங்க. விளையாடுறீங்க பாருங்க, கண்ணை மூடு. புரியலையாமா? இல்லைன்னா நான் ஜெபிச்ச ஜெபம் எங்க போச்சது? கஷ்டமா இருக்குன்னா மேலே போங்க, உங்களுக்கு சோறு போடுவாங்க, சாப்பிடுங்க. அக்கா நான் கேட்கிறேன், அவரு தன்னை தொட்டவளை சுத்தி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? அவரு தன்னை உற்சாகப்படுத்த வேண்டியதுக்கு ஒரு சாட்சி தேவை உண்டா? அவர் சொல்றாரு, நான் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மையா இருக்கிறது. நம்ம மாதிரி அவருக்கு சாட்சி தேவையில்லை. நம்ம மாதிரி அவரை உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் ஏன் தேடினாரு? அவர் தேடிட்டு நம்மளை தேட சொல்றாரு. நான் தேடின மாதிரி என் பிள்ளைகளை தேட சொல்லு. உயிரை கொடுத்து ஊழியம் செய்துட்டு வீட்டுக்கு போய் பார்க்கிறேன், வீட்டில் அது வரலன்னா அது எங்க போச்சது? கடினமா இருக்காதீங்க. டேங்க்ல நிறைச்ச தண்ணி எங்க போச்சது? நல்லவன் பெரியவனா இருந்தா தேடுவான்.
உடனே அவர் சுற்றிலும் பார்த்தபோது தனக்குள் சம்பவித்ததை அறிந்து ஒருத்தி, கவனமா கேளுங்க, நடுங்கி திகைத்து வந்து சம்பவித்ததை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏசப்பா, உங்க ஜெபம் வீண் போகல, உங்க ஜெபம் 12 வருஷ பெரும்பாடுள்ள என்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா. ஏசப்பா, உங்க கண்ணீர் வீண் போகல, உங்க வல்லமை வீண் போகல, என் வியாதியை சுகமாச்சுன்னு சொன்னது போல இந்த கூட்டத்தில் ஆவியானவர் சொல்றார், யாரோ வந்து சொல்லணும், சொந்த கணவர் சொல்லணும், நீ இத்தனை வருஷம் ஆண்டவரை தேடினது வீண் போகல, அது என்கிட்ட ரட்சிப்பா வந்திருக்கு, என்கிட்ட அபிஷேகமா வந்திருக்கு. இப்ப கை தட்டுங்க பார்க்கலாம். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. உன் ஜெபம் என்னவா மாறிட்டுன்னு இந்த வருஷம் உனக்கு செய்தி கிடைக்க போகிறது. கை தட்ட தட்ட தட்ட. எஸ், ஒரு வல்லமை தொடுது, ஒரு வல்லமை தொடுது. ஊழியம் நிறைய சபைகளாய் மாறும், ஊழியம் நிறைய கிராம ஊழியமா மாறும், ஊழியம் நிறைய மிஷனரிகளாய் மாறும். கையை தட்டுங்க. இனி 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 இந்த சகோதரனுடைய ஜெபத்துக்கு பதில பாரு. விடாதீங்க, 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 விடாதீங்க. ஒரு தெய்வீக அபிஷேகம். கொஞ்சம் ஆவியில நிரம்புங்க. பாரம் இருந்தா ஜெபிங்க, இல்லன்னா வந்து சோத்தை தின்னுட்டு போங்க. மற்றவங்க கை தட்டுங்க, மற்றவங்க கை தட்டுங்க, மற்றவங்க கை தட்டுங்க. சாரி, அநேகரை தொடராரு. உங்க காது பட சொல்லுவாங்க, அந்த ஐயாவுடைய ஜெபம் பாரு, அந்த ஐயாவுடைய ஜெபம் பாரு, அந்த அம்மாவுடைய கண்ணீர் பாரு, அந்த குடும்பத்தினுடைய விண்ணப்பத்தை பாரு. ஒரு வீடா எழுப்பி இருக்கு பாரு, ஒரு சபையா எழுப்பி இருக்கு பாரு, ஒரு கிராமமா எழுப்பி இருக்கு பாரு. ஒரு வல்லமை இறங்கி வருது, ஒரு வல்லமை இறங்கி வருது. கை தட்டுங்க, கை தட்டு, நல்ல கை தட்டுங்க தங்கச்சி. இந்த வருஷம் தெரியும், இந்த வருஷம் அது தெரிய வரும், இந்த வருஷம் அது தெரிய வரும். விருதாவா ஓடல, விருதாவா ஓடல, விருதாவா ஓடல, விருதாவா ஓடல. என்ன சாதிச்சன்னு கேட்டாங்கல்ல, ஓடி ஓடி என்ன சாதிச்சன்னு கேட்டாங்கல்ல. இந்த வருஷம் விட்டு கொடுத்து கையை தட்டி ஆராதி. அந்த அண்ணனுடைய பிரயாசம் என்னவா மாறி இருக்குன்னு சொல்ல போறாங்க. கிழிஞ்சு போயிட்டா, என் நன்மையை நான் தவற விட்டுட்டேனா, என் அபிஷேகத்தை தவற விட்டுட்டேனா? ஆனா இனி அப்படி இராது. ஜெபம் வந்த இடமும் தெரியணும், ஜெபம் என்னவா மாறிட்டோன்னு சொல்ல தெரியணும். உராபா கந்தலா, வானம் திறக்கப்படுகிறது. அநேகரை கத்த கணக்கு வரப்போகுது, கணக்கு வரப்போகுது, வாழ்க்கையில கணக்கு வரப்போகுது, பிரயாசத்துக்கு கணக்கு வரப்போகுது. ஓ கண்ணீர் வீண் போகலன்னு தெரிய வரும், ஓ பிரயாசம் வீண் போகலன்னு தெரிய வரும், ஓ அலைச்சல் வீண் போகலன்னு தெரிய வரும், ஓ வேதனை வீண் போகலன்னு தெரிய வரும். எலிசா உயிர்ப்பித்த பிள்ளை இதுதான், இவங்க மூலமா கட்டப்பட்ட சபை இதுதான், இவங்க மூலமா சபைக்கு வருகிற விசுவாசி இவங்க தான், இவங்க மூலமா எழுப்பின ஊழியம் இதுதான். ஒரு ரபா கந்தலா ரியந்தலா, ஒரு புதிய அபிஷேகம். ஐயா தட்டுங்க. ஒரு ரபா கத்தரா ரியந்தலா உடரகதனா, ஒரு மகிமை இறங்கி வருது. குறைஞ்சது ஒரு 10 அடையாளத்தையாவது உண்டாக்கிறணும். குறைஞ்சது ஒரு 10 அடையாளம். தூத்துக்குடி மாவட்டத்தை தாண்டி கிராமங்கள் தோறும் அடையாளம் வெளிப்படும். கிராமங்கள் தோறும் அடையாளம், கடற்கரை தோறும் அடையாளம். சத்துரு தன் அடையாளத்தை இவ்வளவு தைரியமா நாட்டும் போது விசுவாசியே நீங்களா ஒப்பு கொடுங்க. நான் சரியா கட்டப்படல. எத்தனை பேருக்கு புரியுது? என் ஜெபம், என் அபிஷேகம் என்னவா மாறுச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியலன்னா நான் சரியா கட்டப்படல. வலை கிழிஞ்சு போச்சுங்கிறது ஆசீர்வாதம் இல்லை சார். வலை கிழியல, நன்மை தங்கிச்சுன்னு சொல்றதுதான் ஆசீர்வாதம். அபிஷேகம் தங்கிச்சுன்னு சொல்றதுதான் ஆசீர்வாதம். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆனா யோவான் 21:10
பேதுரு பிடித்த மீன்கள் நீங்க அவன் சரியா கட்டப்பட்டதுனால யாருடைய உதவி இல்லாம அவனே கரையில் எடுத்தான். சரியா கட்டப்பட்டுட்டீங்கன்னா யாருடைய உதவியும் உங்களுக்கு வேண்டாம். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன். உங்க பிரயாசம் இனி வீண் போகாது. அந்த ஒரு வசனத்தை படிங்க பார்க்கலாம். யோவான் 21:10. என் ஏசையா அல்லேலூயா. கூப்பிடுங்க. என் ஏசையா அல்லேலூயா. என் ஏசையா அல்லேலூயா. என் ஏசையா. வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். இப்ப என்ன கவனிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல மிகுதியான மீன்களை பிடிச்சாங்க. எங்க போச்சதுன்னு தெரியலன்னு கற்றுக்கொண்டோம். ஆமாதானா? ஆனா 21ஆம் அதிகாரத்துல பிடிச்ச மீனை இயேசு கொண்டு வர சொன்னார். திருவிருந்துக்காக அதை பயன்படுத்தினார். அப்ப எது வெற்றி தெரியுமா? மீன் வந்ததுங்கிறது வெற்றி இல்லை, அந்த மீன் எதற்கு பயன்படுகிறதுன்னு தெரியணும், அதுதான் வெற்றி. நான் கத்துறேங்கிறது வெற்றி இல்லை, நான் கத்துனது யாரை உயிர்ப்பிச்சதுன்னு தெரியணும், அதுதான் வெற்றி. நான் ஜெபிச்சேங்கிறது வெற்றி இல்லை, என் ஜெபம் என்னவா மாறிச்சுன்னு தெரியணும். இவ்வளவு நாள் உங்க மீன் உங்க நன்மை வந்ததுங்கிறது மட்டும்தான் நம்ம தைரியமா சொன்னோம். ஆனா இனி போன இடத்தையும் சொல்ல போறோம். சிலருடைய பணம் இனி மருத்துவமனைக்கு போகாது, சிலருடைய பிரயாசம் இனி வீண் போகாது, நல்ல நல்ல காரியத்துக்கு பயன்பட போகிறது. இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த மீன்களை இயேசு திருவிருந்துக்காக பயன்படுத்தினது போல இந்த வருஷம் வந்ததும் தெரியும், என்னவா மாறிட்டோன்னு சொல்ல தெரியணும். நல்ல கையசைத்து சரியாக கட்டப்படாததற்கு என்ன காரணம் தெரியுமா? சரியாக நான் கட்டப்படாததற்கு என்ன காரணம் தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அந்த வலை கிழிந்து போவதற்கான காரணத்தை சொல்லி நாம் அப்படியே ஜெபிச்சு முடிச்சிருவோம். மார்க் 2ஆம் அதிகாரம் 21-22. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். என்ன சொல்றார்? கோடி துண்டை புதியதை பழையதோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைந்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும். அப்ப வலை கிழிறதுக்கு என்ன காரணம்? தேவன் புதியதாய் ஒன்றை தரும்போது அதை பழைய வாழ்க்கையோடு இணைக்க கூடாது. தேவன் மட்டும் ஏதாவது புதுசா எனக்கு தரணும், நான் மட்டும் என் பழைய வாழ்க்கையில் இருப்பேன்னு சொல்லவே கூடாது. தேவன் உங்களை புதிதாய் தொடும்போது நீங்களும் புதியவர்களாய் மாறணும். அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுது, புதிய ரசத்தை புதிய துருத்தியிலே வார்த்து வைக்க கடவன். அப்படி வார்த்து வைத்தால் ரசமும் சிந்தாது, துருத்தியும் கிழிந்து போகாது. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ சொல்லி முடிக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை தான். பேதுரு மாறின பிற்பாடு ஆண்டவர் மீன் கொடுத்தாரா? அவன் மாறுறதுக்கு முன்னாடியே மீன் கொடுத்தாரான்னு கேட்டால் மாறுறதுக்கு முன்னாடியே தான் மீன் கொடுத்தார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மீன் கொடுத்தாரா? லூக்கா 5:8 சொல்றாரு, நான் பாவியான மனுஷன். ஆமா தானா? அப்ப நாம பாவத்திலேயே இருந்தாலும் நன்மைகள் வரும், ஆனா அந்த நன்மை பிரயோஜனமாய் மாறாது. நமக்கு இன்னைக்கு என்ன தைரியம் தெரியுமா? நான் மாறலனாலும் தர்றாரு தானே. நான் மாறலனாலும் தர்றாரு தானே. ஆனா அவர் சொல்றாரு, நீ மாறலனாலும் நான் தருவேன், ஆனா அதை நீ யூஸ் பண்ண முடியாது. நீ குளிக்காம சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, சாப்பிடலாம், வயிற்றுக்கு ஒத்துக்காது. இப்போ சண்டை போடுறதுல பிரயோஜனம் இல்லை. கை கழுவாம சாப்பிடக்கூடாதா? கை கழுவிட்டு தான் சாப்பிடணுமா? நீ எப்படி வேணாலும் சாப்பிட, வயிற்றுக்கு ஒத்துக்காது. நீ கை கழுவாம தங்கச்சி கவனிமா, அழுக்கு கையோட நீ சாப்பிடலாம், ஆனா வயிறு. அப்போ
பாவத்தில் விடுதலை வராம பாவத்திலே வாழ்ந்தாலும் நன்மைகள் வரும். மத்தேயு 5:45 சொல்லுது, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்றார், அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்றார். அப்போ ஆசீர்வாதம், மழை, வெளிச்சம், சில நன்மைகள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆமாவா? அது ஜெபிக்காதவனுக்கும் கிடைக்கும். ஆனால் நல்லா இருந்தா அந்த ஆசீர்வாதம் நல்ல விஷயத்துக்கு பயன்படும். கை தட்டுங்க, அவ்வளவுதான். ஏதாவது புரியுதா? அப்போ நான் மாறலனாலும் எனக்கு நன்மை தருவார். சொல்லுங்க அக்கா. மீன் வந்த பிறகு பாவின்னு சொன்னானா, பாவின்னு சொன்ன பிறகு மீன் வந்துச்சா? சொல்லுங்க. மீன் வந்த அப்போ ஒரு மனுஷன் பாவத்திலேயே வாழ்ந்தாலும் சில ஆசீர்வாதங்கள் பொதுவானவைகள். கியால கேரன்ஸ் கார் வச்சிருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களா? டொயோட்டால இன்னோவா கார் வச்சிருக்கிற எல்லாரும் பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றவங்களா? அப்ப ஆசீர்வாதம் எல்லாருக்கும் போகுது. ஆனா நல்லா இருந்தால், சரியான வாழ்க்கையில வாழ்ந்தால் அது நல்ல விஷயத்துக்கு பயன்படும். இது தெரியாம தான் நாம பழைய வாழ்க்கையிலேயே தொடருகிறோம், பழைய சுபாவத்திலேயே தொடருகிறோம். அதனால தான் இயேசு சொல்றாரு, புதிய கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைச்சா என்ன ஆகும்? இணைச்சு பாரு, அது கிழிச்சு போட்டுரும். அந்த நன்மைகள் இருந்த இடம் அட்ரஸ் தெரியாம போயிடும். ஆனா யோவான் 21ஆம் அதிகாரத்துல மீனும் புதுசு, ஆளும் புதுசு. கை தட்டுங்க பார்க்கலாம். நீங்க ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போறதுக்கு வரல, அவர் தந்துகிட்டே தான் இருப்பார். நான் மாறாத வரைக்கும் அந்த நன்மையால பிரயோஜனம் இல்லை. கண்ணை மூடுங்க, பைபிள் எல்லாம் மூடுங்க. அவர் தந்துட்டே தான் இருப்பார், அவர் தந்துட்டே தான் இருப்பார். இல்லைன்னா வந்த அபிஷேகம் எல்லாம் நல்லா தான் மாறி இருக்கணும். இல்லை, முழங்கால் படியிடுறவங்க முழங்கால் படியிடுங்க. சரி, இப்ப புரியுதா? அதுக்காக தான் உங்களை பொறுமையா கட்டுறாரு. தயவு செய்து வாயை திறந்து ஜெபிங்க. அதுக்காக தான் பொறுமையா கட்டுறாரு. பார்த்து பார்த்து கட்டுறாரு, ஓட்ட விழுந்துடாம கட்டுறாரு, பிரயோஜனமா வாழனோடு கட்டுறாரு, சொல்லி சொல்லி கட்டுறாரு, அடிச்சு அடிச்சு கட்டுறாரு, திருத்தி திருத்தி கட்டுறாரு, கடினமான பாதையில கட்டுறாரு. ஏன்னா மிகப்பெரியவைகள் உங்க மேல வரப்போகிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கல, மிகப்பெரியது வரப்போகிறது. உன் குடும்பத்துக்கு சிலர் வரையறை போட்டு வச்சிருக்கிறாங்கல்ல, அதை தாண்டி வரப்போகிறது. இந்த ஊழியத்துக்குன்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கிறாங்கல்ல, அதை தாண்டி கிருபை வரப்போகிறது. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. நான் ஒரு தேவ சத்தம் கேட்கிறேன், ஸ்தாபனங்கள் செய்யாத திட்டங்களை உன்னை நம்பி கர்த்தர் தருவார். பெரிய பெரிய சபைகள் அந்த மகிமை இறங்கி வரட்டும். கொஞ்சம் கை தட்டுங்க. கொஞ்சம் இந்த குடும்பத்தை நம்பி இவ்வளவு பெரிய திட்டத்தை எப்படி கர்த்தர் கொடுத்தார்னு கேட்க போறாங்க. ஏன் இந்த சின்ன கை தட்டும் போதே வருது வருது இந்த குடும்பத்தை நம்பி எப்படி இப்படி ஒரு ஆசீர்வாதம். எஸ், அந்த மகிமை. சும்மா கை தட்டாதீங்க, வேஸ்ட். சும்மா கை தட்டாதீங்க. இந்த வருஷம் பிள்ளைய நம்பி அவளை மிஞ்சின பெரிய விஷயங்கள் வரப்போகுது. இத்தனை வருஷம் உங்களை இழுத்த விஷயத்தை இந்த வருஷம் நீங்க இழுத்து கரையில போடக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமையை கர்த்தர் தரப்போகிறார். பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல, வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன நல்லா கட்டிருக்கப்பா. அவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி காட்டிருங்க. என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, நல்லா கட்டிருங்க. என்ன உடைச்சாலும் பரவாயில்ல, நல்லா கட்டிருங்க. வந்தது மட்டும் தெரிஞ்சிட்டு போன இடம் தெரியலன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட். ஆண்டவரே, என் ஜெபம் என்னவா மாறிட்டுன்னு எனக்கு சொல்ல தெரியலன்னா என் ஜெபம் வேஸ்ட். ஆண்டவரே, எங்களோடு பேசியிருக்கிறீன்னு சொல்றவங்க மட்டும் எலிசாவினுடைய அபிஷேகம் என்னென்னவா மாறி இருக்குன்னு கர்த்தர் பேசினார் தானே. இயேசுனுடைய வல்லமை யாருக்கிட்ட போச்சுன்னு கேட்டோம் தானே. சபையினுடைய ஜெபம் எங்க போச்சுன்னு கேட்டோம் தானே. அப்ப இன்னைக்கு ஏன் ஜெபம் எங்க போச்சுது? சுற்றிலும் பார்க்கிறேன், ஒரு மாற்றமும் வரலையே.
ஆனா இனி வரும், இனி வரும். இனி வருகிற பணம் எங்க போகுதுன்னு தெரியும். மிஷனரிகளுக்கு போக போகிறது, ஆலய கட்டுமான வேலைக்கு போக போகிறது. இனி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அந்த பணம் போகாது, இனி மருத்துவமனைக்கு போகாது, இனி வட்டிக்காரனுக்கு போகாது. வானம் திறந்திருக்கிற நேரம் ஜெபிக்க தொடங்குங்க. வலை கிழியவில்லை, வலை கிழியவில்லை, வலை கிழியவில்லை, வலை கிழியவில்லை, வலை கிழியவில்லை. ஒரே ஒரு தீர்மானத்தோட முடிக்க போறோம். என் வாழ்க்கையில வந்தோம், நான் ஏன் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன்? அபிஷேகம் வராம இல்லை, தேவ வார்த்தை வராம இல்லை, தேவ சத்தம் கேட்காம இல்லை, கிருபை வராம இல்லை, நன்மைகள் வராம இல்லை. ஒரு ஆளு சொல்ல முடியாது என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கல. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா சிலர் வாழ்க்கையில தங்க மாட்டேங்குது, சிலர் வாழ்க்கையில் அது பிரயோஜனமா மாற மாட்டேங்குது. ஏன்னா அவங்க பழைய வாழ்க்கையில் இருக்காங்க. ஒரே ஒரு அழைப்பு, அதோட இந்த கூட்டம் முடியும். நான் பாஸ்டர் கையில் கொடுத்துருவேன். நீங்க தந்து நான் ஏன்ப்பா இப்படி வாழணும்? அக்கா புரியுதா? நீங்க தந்து நான் ஏன் இப்படி வாழணும்? மீன் தந்து நான் கஷ்டப்படுறேனே, அபிஷேகம் பெற்று கஷ்டப்படுறேனே. ஜெபிக்க பழகினவங்களால ஜெபிக்காம இருக்க முடியாதுங்க. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள், என்னால் முடியவில்லை, முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை. பலன் தந்து எனக்கு பலன் தந்து நாதா இயேசு நாதா. என்னோட ஆண்டவர் பேசினதை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் யாரையும் பார்க்க போறதில்லை. உண்மைதான், என் வாழ்க்கையில் நன்மை வந்தோம், அது ஏன் தங்காம போகுது, ஏன் அது என் நல்ல விஷயமா மாறாம போகுதுன்னு நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். என் பழைய வாழ்க்கை தான் அதை நாசம் ஒன்று வந்து எனக்கு தெரியுது. இனி என் பழைய வாழ்க்கைக்கு நான் குட் பை சொல்ல விரும்புகிறேன். இனி கர்த்தர் தருகிற புதிய ரசத்தை புதிய துருத்தியில நான் வார்த்து வைக்க விரும்புகிறேன், புதிய துருத்தியில வார்த்து வைக்க விரும்புகிறேன். இனி ரசமும் சிந்தாது, துருத்தியும் கிழிஞ்சு போகாது. அதுக்கு என்ன விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் தனித்தனியா ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி. இந்த வருஷம் என் ஜெபம் என்னவா மாறிட்டுன்னு எனக்கு தெரியணும், என் அலைச்சல் என்னவா மாறிட்டுன்னு எனக்கு தெரியணும், என் வாழ்க்கையில் வந்த அபிஷேகம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியணும். அது தெரியணும் அப்படின்னா நான் சரியா கட்டப்பட்டிரணும். கர்த்தர் சிலரை கற்பாறையின் மேல் கட்டுகிறார். பரிசுத்த பிதாவே, நாங்க நினைக்கிறோம் உபத்திரவம்னு, நாங்க நினைக்கிறோம் வியாதின்னு, நாங்க நினைக்கிறோம் போராட்டம்னு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வெளியில பார்த்தா போராட்டம், ஆவிக்குரிய ரீதியில என் பிள்ளைகளை கட்டி கொண்டிருக்கிறேன். பெருமழை பெய்தும் பெருவெள்ளம் வந்தும் அந்த வீடு விழாது. கர்த்தர் கொடுத்த நல்ல விடுதலைக்காக கை தட்டி